அந்த டனாக்காவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இங்க கேம் ஆடுறதுக்காக வந்திருப்பாள். அவ பேரு கனோக்கா. சோ அவ நாளைக்கு உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்திருப்பாளா. அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த கனோக்காவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது, ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு 4th கிரேட்ல இருந்து அந்த பையனை எனக்கு ரொம்பவே தெரியும். நான் பாக்குறதுக்கு பயங்கர ஹைட்டா இருக்கிறங்காட்டி இருக்கிற எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. ஆனா அவன் தான் என்ன ஒரு மாதிரி கான்பிடண்டா ஃபீல் பண்ண வச்சுட்டு இந்த வாலிபால் விளையாடுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் அப்படின்லாம் சொல்லும் போது, இன்னொரு பக்கம் அந்த டனாக்கா பையன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மேனேஜர் கிட்ட அவன் ஏகப்பட்ட ட்ரை பண்ணி பார்த்துருப்பான். பட் அவ ஓகே சொல்லியிருக்க மாட்டாளா. இப்ப என்னன்னு பார்த்தா இந்த கனோக்கா திடீர்னு வந்து நம்ம கிட்ட பேசுறா. சோ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கட் பண்ணா இன்னைக்கு மேட்ச் உண்மையிலுமே ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்கன்னு நம்ம டக்கேடா பாராட்டிட்டு இருப்பாரா. சோ பாராட்டலாம் பண்ணி முடிச்சிட்டு நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுவோமான்னு சொல்லி கோச் யூகாய் ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு பார்த்தா இனாரிசாக்கின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல ஏத்து போக போறாங்க. ஆனா அந்த ஒரு ஸ்கூல் இந்த ஒரு இன்டர் ஹை ஸ்கூல் காம்படிஷன்ல வந்து ஒரு ரன்னர் அப்பா வந்தவங்களாமா. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய கீ பிளேயர்ஸ் ஒஜிரோ அப்படிங்கிற நம்பர் 4 பிளேயர். ஆக்சுவலி ஜப்பானோட டாப் 3 ஏசஸ்ல இவனும் ஒருத்தன். அந்த பொகுட்டோ மாதிரி, ஆனா இன்னும் சொல்ல போனா பொகுட்டோட ரொம்ப பெட்டரான ஒரு பிளேயர். எப்படி நீங்க யுசிஷிமா கூட ஆடும்போது நம்மளோட டோட்டல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேஷனோட ஆடணுமோ அந்த மாதிரி தான் இவனோட பால்ஸ் நம்மளால மோஸ்ட்லி டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாரோ அப்படிங்கிற ஒரு மிட் பிளாக்கர். ஆக்சுவலி மத்த மிட் பிளாக்கர் கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் சைஸ்ல கம்மியா தான் இருப்பான். இருந்தாலுமே பயங்கர ஸ்பீடான ஒரு பிளேயர். ஈவன் நம்ம பண்ற ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குல்ல, அது கூட அவன் சீக்கிரமா கத்துக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். இவன் மேலே நீங்க ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கணும். ஒஜிரோ அண்ட் ரெண்டாரோ இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸா இருந்தாலும் இதை தாண்டி அட்சுமோன்னு அவங்க டீம்ல ஒரு பயங்கர பவர்ஃபுல் அண்ட் கன்சிஸ்டன்டான ஒரு செட்டர் இருக்கிறான். ஈவன் ககையாமா மீட் பண்ணி இருப்பாங்க போது ககையாமாவுமே ஆமா அவன் வந்து செம கன்சிஸ்டன்டான ஒரு செட்டர். ஈவன் அவன் பால செட் பண்ணும் போது அந்த பால ஸ்பைக் பண்ற ஸ்பைக் இருக்கு, ஒருவேளை நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே கொடுக்கற அளவுக்கான ஒருத்தன். அவன் ஒரு செட்டர் அப்படிங்கறது மட்டும் கிடையாது, ஆக்சுவலி அவன் நல்ல ஒரு சர்வ் அடிக்கிறவனும் கூட. ஈவன் அவன் ஹை ஸ்கூல் படிக்கும் போதும் மிடில் ஸ்கூல் படிக்கும் போதுமே நல்ல சர்வ் அடிக்கிற ஒருத்தன் சொல்லி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க போது நம்ம ஒண்ணு கூட அப்படி வாங்கலையேன்னு சொல்லி அசாகிக்குள்ள ஒரு டிப்ரெஷனா இருக்கும். அந்த புது மேனேஜர் பொண்ணு இப்பதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், அதுக்கு கூட சந்தோஷப்பட விடாம அடுத்த மேட்சே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய டீம் கிடையா அப்படின்னு யோசிப்பாளா. ஆனா அதுவே நம்ம ஹினாட்டா ஓகே நம்ம இவங்கள தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம நம்பர் 1 டீமான அந்த இட்டாச்சியாமாவை எடுத்து போவோம்ல, ஆஹா கண்ட்ரியோட டாப் 2 டீம்ஸ் கூட சண்டை போட போறோம் அப்படின்னு ஹாப்பி ஆவானா. சோ அந்த இட்டாச்சியாமா அப்படிங்கறது தான் பார்த்தா இருக்குல்ல நம்பர் 1 ஸ்கூல். அந்த கியோமி அப்படிங்கிற ஒருத்தன் ஆல் ஜப்பான் யூத் ட்ரைனிங்ல நம்ம ககையாமாட்ட பேசிட்டு இருந்திருப்பான்ல, சோ அவனோட டீம் தான். அதுக்கப்புறம் அசாகி நம்ம டைச்சி எல்லாம் அப்படியே ஓரமா உட்காந்து அவனுக்கு கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நிஷினோயால பேட்டரி ஆஃப் ஆகி படுத்துருவானா. அதுவே வெளியில அந்த டனாக்கா இருக்கிறான்ல, அவன் அந்த கனோக்காக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளும் அந்த இடத்துக்கு வருவா. ரெண்டு பேரும் ஓரமா பேசிட்டு இருக்கும் போது ஓகே ரைட் நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது அவன் நினைக்க பார்த்தா அந்த இடத்துக்கு வேற ஏதோ ஒரு பையன் வருவானா. ஆனா அந்த பையன் கிட்ட அந்த கனோக்கா பொண்ணு வந்து நல்லா பேசத பார்த்தோன்னே, சாரி பொண்ணு எனக்கு உன்னை பிடிச்சிருந்தாலுமே இதே நான் வேற யாருக்கோ கொடுத்துட்டேன் அப்படிங்கறத லைக் ஃபுல்லா கூட சொல்லாம உடனே அங்க எஸ்கேப் ஆயிடுவானா. இந்த கனோக்காக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அவன் அதுக்குள்ள போயிட்டான், சரி விடு இவ்வளவு தூரம் டோக்கியோக்கு வந்தது லவ் பண்றதுக்கு கிடையாது மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக தான் அப்படின்னு தன்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அரீனாக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சும்மா பிராக்டிஸ் ட்ரில்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல அந்த இனாரிசாக்கி ஸ்கூல்ல சேர்ந்த கோச்சை வந்து பாக்குறாங்களா. பார்த்தா பயங்கர ஆப்டிமிஸ்டிக்கா செம காமா இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இனாரிசாக்கி ஸ்பைக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஹினாட்டா ஏற்கனவே கேட்டு இருந்திருப்பான். அப்படின்னா என்ன அந்த அட்சுமோ அப்படிங்கிறவனை மட்டும் டேக் டவுன் பண்ணிட்டு அந்த டீம் நம்ம ஜெயிச்சிடலாமான்னு. அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஆக்சுவலி அவங்க இன்டர் ஹை ஸ்கூல் ஃபைனல்ஸ் ஆடும்போது அவங்க டீம்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிளேயர் அவங்க கூட இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்ச்ல அந்த முக்கியமான பிளேயர் இருப்பான்னு நினைக்கிறேன். அட்சுமோ எப்படி ஒரு செட்டரா இருக்கிறானோ அந்த மாதிரி அந்த அட்சுமோவோட ட்வின் பிரதரான ஒசாமோங்கிறவன் ஆக்சுவலி ஒரு ஸ்பைக்கர். இந்த ஜப்பானோட மோஸ்ட் பவர்ஃபுல் ட்வின் வாலிபால் பிரதர்ஸ்னு சொல்ல. அப்படியே வெளியில பார்த்தா ஷின்சுகே அப்படின்னு ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அதோட கேப்டன் பயங்கர கூல் அண்ட் காமா இருப்பானா. பட் அதுவே அந்த இடத்துல உலாவிட்டு இருந்தா நம்ம ஹினாட்டாவும் யமாகுஷியும் நம்மளெல்லாம் அவங்க இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே அந்த கனோக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சில அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகே நம்ம டனாக்காட்ட திருப்பி போய் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு அவன் நினைக்க பார்த்தா அதே இடத்துக்கு டனாக்காவும் வருவானா. நேத்து அப்படி விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் முதல்ல சாரி கேட்கும் போது ஓகே ஃபைன் நல்லா இருக்கட்டும், ஆக்சுவலி நேத்து வந்தது என்னோட பிரதர் தான், அவர் என்னோட கசின், நான் மேட்ச் ஆடுறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே பாக்கறதுக்காக வந்தாருன்னு சொல்ல. பிரதரா அப்ப நம்ம தான் தப்பா நினைச்சோமோ அப்படின்னு அவன் யோசிக்க. ஆனா அந்த பொண்ணு ஃபர்தரா எதுவும் சொல்லாம ஓகே நீ மேட்ச பாரு நானும் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலா அங்கிருந்து போயிருவா. இங்க ககையாமாவும் ஹினாட்டாவும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சும்மா அட்சுமும் வந்துட்டு இப்படி பேசிட்டு எல்லாம் போவானா. என்னடா இந்த குள்ளக்கா பையன் அந்த அளவுக்கு ஆடுவானான்னு. ககையாமா இல்ல இவன் அவ்வளோலாம் இல்ல, பட் இருந்தாலும் ஆட தெரிஞ்ச ஒருத்தன் தான், அவனை ஆட வைக்கவும் என்னால முடியும் அப்படிங்கும் போது ஹினாட்டாக்கு ஒரே பெருமையா இருக்கு. ஆஹா நம்மள பதிலா புகழ்ந்து பேசுறான் இந்த ககையாமா பையன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸும் சொக்கா எல்லாம் போட்டுட்டு விளையாட உள்ள வரும்போது அந்த இடத்துல இனாரிசாக்கி டீமை வந்து சீர் அப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பேண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்களா. ரைட்டர் அவங்களோட சீர் அப் டீமை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. சரி இருக்கட்டும்னு உள்ள இறங்கி எல்லாரும் வார்ம் அப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த இடத்துல ஹினாட்டாவோட ஜம்ப் அப் பார்த்து அந்த இனாரிசாக்கி ஸ்கூல்ல சேர்ந்தவங்களும் பரவாயில்ல அந்த குள்ளக்கான் குதிக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மேட்சும் ஆரம்பிக்க
அட்சுமு தான் சர்வ் அடிக்கிறதுக்காக வருவானா சும்மா அப்படியே கையை தூக்கி காட்டும் போது அவனோட சீரப் பண்ணிட்டு இருந்த எல்லா டீமும் அப்படியே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிருவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சர்வையுமே அந்த இடத்துல லேண்ட் பண்ணுவானா யாரும் அந்த பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி கூட தெரியல. கத்தியாடா வீசுறான், பால தானே வீசுறான், கொஞ்சமாவது கையை வைங்கடா அப்படின்னு நம்ம யூகே கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அட்சுமு அவங்க சீர் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து இன்னொரு தடவை நான் சர்வ் அடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அட்சுமு இன்னொரு ஒரு சர்வ் அடிக்கிறான். பட் அது அன்பார்ச்சுனேட்லி வெளியே போய் விழுந்துருது. அடுத்து நம்ம அசாகி சர்வ் அடிக்கிறதுக்காக வர பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ லைக் பூ அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்களா. வெல் ட்ரெயின்டு சீர் அப் டீமா இருப்பாங்க போல. சோ மென்டலி ஆப்போனன்ட்ஸை வீக் பண்ண ட்ரை பண்ண அதேதான் அங்கேயும் நடக்கும். அசாகி சொதப்பிடும் சர்வ்ல. கமெண்டேட்டர்ஸுமே அட்சுமு அப்படிங்கிற இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டர் கூடவே கராசுனாலே ஒரு நல்ல செட்டரான ககாயாமா இருக்கிறான். சோ ஒரு செட்டர் மேட்சா இருக்க போதுன்னு நினைக்க ககாயாமாவும் செட் பண்றான். இனாட்டா ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு பால் அடிக்க மறந்துடுவானா. ககாயாமா பிடிச்சு அவன் திட்டிட்டு இருக்கும் போது அட்சுமு அவன் பால் அடிக்க மறந்தேன்னா சொன்னான் அப்படின்னு நினைக்க அதுவே அந்த மேட்ச பாக்குறதுக்காக பொக்குட்டோ, கியோமி, கொராயின்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்க. அடுத்தது அந்த ரெண்டாரோ அப்படிங்கிறவன் விசில் அடிச்சு அடுத்த செகண்டே அங்க சர்வ் அடிக்கிறானா. டைச்சி அப்படியே மேனேஜ் பண்ணி எடுக்க நம்ம ஹீரோஸ் அடிக்கும் போதுமே ஸ்டில் அவங்க அதை சான்ஸ் பாலா எடுத்துட்டு அட்சுமு செட் பண்ணி அந்த ஒஜிரோங்கிறவன் அச்சு ஈஸியா பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்களா. இத பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம பொக்குட்டாவலா இருக்கட்டும், அந்த ஒஜிரோ என்னதான் பெரிய ஏஸா இருந்தாலுமே அவனோட நான் தான் பெட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த பிளேயர்ஸோட சீரியஸ் லெவல் என்ன அப்படிங்கறது அதை பார்த்துட்டு இருக்கிற அக்காஷிக்கு புரியுது. அதுக்கப்புறம் ரெண்டாரோ இன்னொரு ஒரு சர்வ் அடிக்கும் போது டைச்சி அதை எடுத்துறானா. எகைன் அந்த இடத்துல ககாயாமா செட் பண்ண ஹினாட்டா அவனோட ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணும்போது சர்ப்ரைசிங்லி அவங்க பாயிண்ட் விட்டுறாங்க. யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம பொக்குட்டோ மட்டும் தான் அந்த இடத்துல ஹினாட்டாக்கு சியர் பண்ணிட்டு இருக்கிறான். மத்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே ரைட்டுடா யார் அந்த குள்ளக்கா அப்படின்னு யோசிக்க அடுத்தது நம்ம ககாயாமா சர்வ் அடிக்கிறதுக்காக வரானா. பட் அங்க சீரா பண்ணிட்டு இருந்தவங்களா எப்போ போல பூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல, சோ அவன் மட்டும் தான் இவங்க பூ அப்படின்னு சொல்றத கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காம நின்னுகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஆடியன்ஸை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ககாயாமா சர்வ் அடிக்கிறான். பட் லைட்டா சொதப்பிடுறானா. அதை ரொம்ப ஈஸியா எடுத்து அழகா செட் பண்ணி அங்க பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒசாமுங்கிறவன் சர்வ் அடிக்க நம்ம நிஷினோயை எடுத்து கொடுக்கன்னு சொல்லி ஈஸியாவே அங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்களா டனாக்கா வச்சு. அடுத்தது டனாக்கா சர்வ் அடிக்கிறதுக்காக போறான். பட் அந்த இனாரிசாக்கி ஸ்கூல சேர்ந்த சீர் அப் டீம் வந்து ட்ரம்மை வச்சுட்டு ஒரு பேட்டர்ன்ல வாசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. சோ அதே மாதிரி ஆடியன்ஸும் அதே பேட்டர்ன்ல கிளாப் பண்ண ஆரம்பிக்க ஒரு மாதிரி அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. சோ இவென்ச்சுவலி டனாக்கா அந்த சர்வ் சொதப்பிடுறான். ஆப்போசிட்ல ஒஜிரோக்கு சான்ஸ் கிடைக்க அவன் அந்த சர்வ் பயங்கரமா புல் ஆஃப் பண்றானா. அந்த இனாரிசாக்கியோட சீர் அப் டீமை பார்த்தேன் நம்மளோட சீர் அப் டீம் இருக்கும்ல கராசுனாவோடது. சோ அதுல கூட அந்த அசோசியேஷனை சேர்ந்தவங்களா இருப்பாங்களா. ஓகே ரைட், இனாரிசாக்கியோட சீர் அப் டீம்ங்கிறது அந்த டீமுக்கு கோர்ட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேயர் இருக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா சைக்காலஜிக்கலி ஆப்போசிட் டீம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம டனாக்காவோட அக்கா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களும் மாதிரி ட்ரம் எல்லாம் கொண்டாந்து வந்திருப்பாங்களா. சோ ஏற்கனவே நம்ம டக்கேடா இவங்க எல்லாரும் இதை அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க. சாரிப்பா காலைல 5 மணி வரைக்கும் போதையில படுத்துட்டேன், சோ அதனால எந்திரிச்சு வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கரோசனாக்கு இப்போ ஒரு சீர் அப் டீம் கிடைச்சிச்சு, ட்ரம் எல்லாம் இருக்குது. அண்ட் இவங்களோட எய்ம் என்னன்னா ஆப்போசிட் சீர் அப் டீமை தோக்கடிக்கிறது கிடையாது, நம்ம ஹீரோஸுக்கு ஓரளவுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் கொடுத்தாலே போதுமானதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒஜிரோ சர்வ் அடிக்கும் போது அதை எடுத்து நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ணிடுறாங்களா. சோ அடுத்து ஹினாட்டா சர்வ் அடிக்கிறதுக்காக வரான். அப்ப அந்த கொராய் நம்ம ஹினாட்டாவை கவனிச்சவன் ஓகே அவன் என்ன ஜம்பிங் சர்வ் அடிக்க போறானா இல்ல ஃப்ளோட்டிங் சர்வ் அடிக்க போறானா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹினாட்டா சும்மா சாதாரணமா ஒரு சர்வ் அடிப்பானா, எனக்கு அந்த பக்கம் போனாலே போதுன்னு அதை ரொம்ப ஈஸியா எடுத்து அந்த இடத்துல அவனுங்களும் ஸ்பைக் பண்ணும்போது டைரக்டா ஹினாட்டா கிட்ட தான் போகும். பட் அவன் கையில படாது, ஜஸ்ட் மிஸ்ல கால்ல பட்டு பால் தெரிக்க அவன் வேணும்னே அதை பண்ணனானா இல்ல தெரியாம நடந்துச்சு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்கும் போது இன்னாட்டாக்கோ ஆஹா கையில கூட பால் எடுக்க முடியலையே, கால்ல எடுத்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ககாயாமாவும் செட் பண்ணுவான். ஹினாட்டா அடிக்கலான்னு போக பார்த்தா அது டைச்சிக்கு போயிருக்கும். அந்த இடத்துல டைச்சி ஸ்கோர் பண்ண அப்ப பால் எனக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. பாரு அந்த ஹினாட்டாங்கிற பையனா பயங்கர ஒரு டீகாயா ககாயாமா பயன்படுத்துறான் அப்படின்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க, கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே. அப்ப அக்காஷியும் நினைப்பான் பரவாயில்லையே இந்த ககாயாமா ஆப்போனன்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத கூட மைண்ட்ல வச்சுட்டு தான் ஆடுறானோ அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே ஹினாட்டா மேல குறியா இருக்கும் போது அவன் டைச்சிக்கு போட்டு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் மேட்ச் கண்ணி ஆயிட்டு இருக்கும் போது இப்ப அந்த அட்சுமோதா சவுடிக்காக வரானா. ஏற்கனவே நம்ம ஹீரோஸ் டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. அந்த அட்சுமோங்கிறவன்ட்ட வந்து 2 விதமான டெக்னிக் இருக்குது. ஒன்னு வந்து ஜம்பிங் சர்வ், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் சர்வ். அதனாலதான் அவன் ஒரு சர்வீஸ் ஏஸாவே இருக்கிறான். அவன் பால ஸ்பைக் பண்றதுக்கு ஒரு 4 ஸ்டெப் நடந்து போனானா அது ஃப்ளோட்டிங் சர்வ் அப்படின்னும், ஒரு 6 ஸ்டெப் நடந்து போனானா அது ஒரு ஜம்பிங் சர்வாவும் இருக்க போகுது. மேட்ச் நடக்கும்போது அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த அட்சுமோ 4 ஸ்டெப் நடந்து போக இது ஒரு ஃப்ளோட்டிங் சர்வ் தான் சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அதை எடுக்கிறதுக்காக தயாராகிறாங்களா. நம்ம ஹீரோஸ் இதை நோட் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த ஒசாமு இருக்கிறான்ல அட்சுமோட பிரதர் அவன் கவனிச்சிடறான். ஆனா இது வேலைக்காகும் நீங்க நினைக்கிறீங்களாடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்க அட்சுமு சர்வ் அடிக்கும் போது நிஷினோயோட மூஞ்சி மேலேயே வருமா, லைக் அவனால எடுக்க முடியாது ஃப்ளோட்டிங் சர்வ். அப்ப அட்சுமு ஒசாமு கிட்ட வந்துட்டு நம்ம பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கூட விட்டுறவே கூடாது, ரைட் தானே என்னோட பிரதர்னு சொல்லி அடுத்து இன்னொரு ஒரு ஃப்ளோட்டிங் சர்வ் அடிக்க அதை நம்ம ஹீரோஸ் எடுத்துட்டு திருப்பி அடிக்கிறாங்களா. பட் அந்த சான்ஸ் பால் எடுத்தவனுங்க ஒசாமுக்கு
ககயாமாவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சர்வ் ஒன்னு செட் பண்ணி கொடுக்க அதை ககயாமாவும் நோட் பண்ணிடுறான். லைக் அவன் இடத்துல அவன் ஸ்பைக் அடிக்கும் போது இருக்கிற எல்லாரும் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோஸுமே என்னடா ஹினாட்டான் ககயாமா மாதிரி அவனுக்கு ஆடுறானுங்கன்னு நினைக்க அட்சுமுவும் ஓப்பனா ஒத்துக்கிறான். ஓகே ககயாமா அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அக்யூரசி கிடையாது, இருந்தாலும் மத்தவங்களோட மூவ காப்பி பண்றதுல ஒரு கிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. மத்த டீம்மேட்ஸும் பரவாயில்ல நீங்க 2 பேரும் பிரதர்ஸா இருக்கிறங்காட்டி தான் ஒசாமு நீ அட்சுமு அவ்வளவு நம்புறேன்னு சொல்ல நம்புறத அவனையா அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து நினைச்சு பாப்பான. ரைட் அவன் சரியான ஒரு பொய்க்காரன், அவன் எல்லாம் நம்புறதுங்கிறது முட்டாள்தனம். ஆனா நான் அவனை நம்பணுங்கிற காரணமே கிடையாது, எப்படியும் பால் இங்க தானே வரப்போகுதுன்னு நினைக்க அதுக்கப்புறம் அட்சுமு திருப்பி ஒரு சர்வ் அடிக்கிறான். அதை நம்ம ஹீரோஸ் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் திருப்பி சான்ஸ் பால் வரும்போது திருப்பியும் இனாரிசாக்கி தான் ஸ்கோர் பண்றாங்க. அப்படியே திருப்பி மேட்ச் போயிட்டு இருக்கும் போது நம்ம அட்சுமு ஓகே நாங்க ஏற்கனவே அவனுங்க பண்ற அந்த ஒரு குயிக் அட்டாக்க நாங்களும் பண்ணி காமிச்சோம், சோ திருப்பி அவன் அந்த அட்டாக்க பயன்படுத்த சான்ஸ் இருக்கோ அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா ஹினாட்டாவோட பாலையும் அவனுங்க பிளாக் பண்றானுங்களா. என்னடா தொடர்ந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் டெஸ்பரேட் ஆக அந்த இடத்துல அந்த ஒலிம்பிக்கோட கோச் ஒருத்தர் இருப்பார்ல அவரும் வந்திருப்பாரா. ஆனா அவரு நம்ம ஹினாட்டாவை கவனிச்சவரு பரவாயில்லையே அந்த ககயாமா பையன் கடைசி வரைக்கும் ஒன்னும் அவன் கூட செட்டரா இருக்க மாட்டான், ஆனா அவனுக்கு பண்ற அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் ககயாமா இல்லாம அட்சுமு மாதிரி வேற யாராவது ஒரு செட்டர் இருந்தா கூட அந்த ஹினாட்டா பையனுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட் அட்டாக்குக்கான பால் செட் பண்ண முடியுங்கிறது இந்த ஒரு மேட்ச்ல ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நினைப்பாரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ்க்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ககயாமா செட் பண்ணி அந்த இடத்துல ஹினாட்டா ஸ்கோர் பண்ணிடுறானா. அட்சுமுக்கு லைட்டா ஷாக்கிங் தான், பரவாயில்லையே எப்படி அடிச்சானுங்கன்னு. அதுவே நம்ம ககயாமா கவனிச்ச கோச் யூகாய் கூட இதுக்கு முன்னாடி வரைக்கும் ககயாமா எல்லாத்தையுமே வந்து தானே தனியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போதைக்கு இருக்கிற ககயாமா தன்னோட கையில பால் இருக்கிற வரைக்கும் தன்னோட பெர்ஃபெக்ட்டான ஸ்கில்ஸ் அவன் காட்டுறானா இல்லையாங்கிறதா முக்கியம். கையில இருந்து பால் போனதுக்கு அப்புறம் அதை யார் அடிக்கிறாங்களோ அவங்களோட தான் விட்டுறான். இதுதான் ஒரு டீம் பிளேயருக்கு தேவையானதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஒரு பால் வருது. இந்த தடவை அந்த ஒசாமாவோட பால நம்ம சுகிஷிமா ஆக்சுவலி பிளாக் பண்றானா. இதை கவனிச்ச கோச் யூகாய்க்குமே தெரியுது இப்போதைக்கு அந்த ஒசாமு பண்ணது ஆக்சுவலி ஹினாட்டா பண்ண மாதிரியே ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் தான். இந்த மாதிரியான ஃபாஸ்ட் அட்டாக் இதுக்கு முன்னாடி டேட் டேக்க சேர்ந்த அந்த நம்பர் 7 அந்த நெக்கமாவை சேர்ந்த இன்னொரு ஒரு பிளேயர் தான் அதிகமா தடுத்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரையும் தாண்டி தினைக்குமே ஒருத்தர் அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்கை எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறான். வேற யாரு சுகிஷிமா தான். பிராக்டிஸ் மேட்ச்ல சுகிஷிமானால இந்த ஃபாஸ்ட் அட்டாக்கை தடுக்க முடிச்சுன்னு தெரிஞ்ச ஹினாட்டாக்கும் ககயாமாக்கு லைட்டா ஜர்க் ஆக அதுக்கப்புறம் ஒரு டைம் அவுட் கேக்குறாங்க. சூப்பரா பண்ணடா சுகிஷிமான்னு டனக்கா பாராட்டும் போது ஏதோ ஒரு டவ் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் இன்னுமே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவானா. அப்ப கோச் யூகாய் ஹினாட்டா கிட்ட அந்த ட்வின் பிரதர்ஸ்ல ஒருத்த மேல கண்ணு வச்சுக்கன்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை சுகிஷிமா தான் பால் அடிக்க போற மாதிரி தெரிய ககயாமா பால பயங்கர ஹைட்டா செட் பண்ணுவானா. டே ககயாமா இவ்வளவு தூரமா செட் பண்ண அப்படிங்கிற ஒரு மாதிரி புலம்பிட்டே தான் சுகிஷிமா அடிப்பான். லைக் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண கரோசுனாவோட டீம் பிளேயர்ஸுக்குமே ஆஹா என்ன நடக்குதுன்னு புரியலையே, சுகிஷிமாவே இந்த அளவுக்கு விளையாடுறான். யூத் ட்ரைனிங் கேம்ப் முடிஞ்சதுல இருந்து ககயாமாக்கு என்னதான் ஆச்சு அப்படிலாம் பாத்துட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் கரோசுனா ஒரு சப்ஸ்டியூட் மேக் பண்றாங்க. நம்ம யமாகுஷி மாதிரியே இன்னொருத்தனுமே அந்த ஃப்ளோட்டிங் சர்வ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால அவனை இறக்கி விடுறாங்களா. அவன் ஆரம்பத்துல ரொம்பவே பதட்டமா இருந்தாலுமே நம்ம கோச் யூகாய் டே இங்க பாரு நீ ஆப்போசிட்ல விளையாடுற பிளேயர்ஸோட வயசு 16 17 18 இதுக்குள்ளதான் இருக்க போது, நீ ஒன்னும் ஏலியன் கூட எல்லாம் விளையாட போறது இல்லன்னு சொல்லும் போது அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் காம் ஆயிட்டு ஆமா இல்ல நம்ம ஏஜ் பசங்க தானே சொல்லி அதுக்கப்புறம் சர்வ் அடிக்கிறான். அவனுங்க அந்த ஒரு பாலை எடுத்துறாங்க. இருந்தாலும் கோச் யூகாய் ஹினாட்டா கிட்ட நீ அதுல ஒரு பையனை மட்டும் கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாருல. அதே மாதிரி தான் ஒசாமு ஸ்பைக் அடிக்கும் போது ஹினாட்டா கையை வச்சு பிளாக் பண்ணிடுறான். ஹினாட்டா பிளாக் பண்ண வருவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஹீரோஸுக்கும் தெரியுது இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தாங்காட்டி தான் அவனுங்க ஏதோ பாலை விட்டுட்டானுங்க. பட் அடுத்த தடவை வேலைக்கு ஆகுமானா அது கொஞ்சம் டவுட் தான். அதுக்கப்புறம் இன்னொரு சர்வ் அடிக்கிறான். பட் அது ரொம்ப ஈஸியா எடுத்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவனை சப்ஸ்டியூட்டா வெளியே எடுத்துறாங்களா. அப்ப அவன் நினைப்பான் ஓகே கோச் யூகாய் சொன்ன மாதிரி அவனுங்க ஒன்னும் பெரிய பசங்க கிடையாது இல்ல ஏலியனும் ஒன்னும் கிடையாது, ஆனா கண்டிப்பா என்னால இவனுங்க கிட்ட ஜெயிக்க முடியாது ஏன்னா இவனுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அவனுங்களை தடுப்பாங்கன்னு நினைக்க ஒசாமாவோட பால ஹினாட்டா பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவானா. பட் ஹினாட்டாவோட சேர்த்து வச்சு அவன் பால கீழே அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுவான். நீ இவ்வளவு வீக்கா இருப்பான்னு எதிர்பார்க்கலன்னு ஒசாமு ஹினாட்டாவை கலாய்ச்சிட்டு போக அதுக்கப்புறம் ஒரு டைம் அவுட் கேட்டு நம்ம கோச் யூகாய் திருப்பியும் டே கொஞ்சம் காம் டவுன் ஆருங்கடா, அது மட்டும் இல்லாம பிளான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்லாம் தெரியுதுல ஒழுங்கா ஆடுங்களா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பேன். திருப்பி மேட்ச் வந்து கன்னியூ ஆகிட்டு இருக்குது. ஆனா அப்போ ஒசாமுவை ஒரு டீகாயா பயன்படுத்தி அந்த ஒஜிரோ வச்சு ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா அந்த பால பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனா அப்ப அட்சுமு ஒசாமு புடிச்சு திட்டுறான். டே கொஞ்சமாவது டீகாயா இருக்கிற அப்படிங்கிறங்காட்டியாவது கொஞ்சம் அடிக்கிற மாதிரியாவது ஏதாவது சைகை காட்டுறான்னு சொல்ல இல்ல நான் தேவையில்லாம என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணனா அப்ப என்னால கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்ப ஹினாட்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பால நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சோ அதுல எந்த ஒரு பிளாக்கர் 1-on-1ல என்னோட பால அசால்ட்டா பிளாக் பண்ணுவான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஒசாமு பால் அடிக்க வரும்போது அவனை கொஞ்சம் கார்னர் பண்ணிடுவானா. சோ அதனால நிஷினோயா கையிலே போய் விழுகும் போது அதை எடுத்து நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ணிடுறாங்க. எப்படி நீ அவனை கார்னர் பண்ணனு நிஷினோயா கேட்கும் போது ஒன்னும் இல்ல ஆவா ஜோசைல ஆக்சுவலி ஒரு பிளாக்கர் இருப்பான், அவன் எப்ப பார்த்தா என் பால தடுத்துக்கிட்டே இருப்பான், அதான் நானும் ட்ரை பண்ணேன்னு சொல்லுவாரா. சோ அதுக்கப்புறம் டைம் அவுட்டும் கேட்கும் போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒலிம்பிக் கோச் இருக்காருல்ல அவரு எப்பவுமே புதுசா ஏதாவது ஒரு டீம் வருதுன்னா பழைய டீம் கிட்ட தான் திணறிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாயிண்ட் வரைக்கும் கரோசுனா கிட்ட தான் இனாரிசாக்கி லைட்டா திணற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அப்ப அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஓகே இந்த ஹினாட்டாவை எப்படி நம்ம பிளாக் பண்றது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பானுங்களா. அவங்களோட கோச் வந்துட்டு டே அந்த ஹினாட்டா பையனை பத்தியுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ அவங்களோட ட்ராப்ல போய் அப்படியே மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி மொத்தமா ஹோலா டீமா
சீக்கிரமா பாருங்கடான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ககையமா வந்து சர்வ் அடிக்கிறான். அது ரொம்ப ஈஸியாவே எடுத்து அந்த இடத்துல ஒஜிரோ ஸ்கோர் பண்ணிடுறானா. திருப்பி அந்த ஒஜிரோ சர்வ் அடிக்கும் போது அதையுமே நம்ம ஹீரோஸ் எடுத்து அந்த இடத்துல அசாகிக்கு செட் பண்ணும்போது அவன் புதுசா ஏதோ ட்ரை பண்ண பார்த்தானா. பட் மிஸ் ஆயிருச்சு. இருந்தாலுமே அந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்க இதை கவனிச்சு நம்ம பொக்குட்டோ பரவாயில்லையே இவ்வளவு தூரம் வந்துட்டு புதுசால இன்னும் ட்ரை பண்றாங்கன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் ஹினாட்டா சர்வ் அடிக்கிறதுக்காக வரானா. ரொம்ப ஆர்வமா இருப்பான். பட் உள்ள நம்ம யமாகுச்சிய சப்ஸ்டியூட்டா இறக்கி விடும் போது ரொம்ப சோகமா வெளியே வருவானா. யமாகுச்சியுமே உள்ள முதல்ல போகும்போது ஓகே ஃபைன் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் போவான். பட் ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் அங்க ஆப்போசிட்ல தான் சும்மாவே அந்த இனாரிசாக்கி சீர் டீம் அவனுக்கு பூலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த அசோசியேஷன் டீமை சேர்ந்தவர் இருக்கிறாருல அவரு அங்க வந்துட்டு ஒரு கேரி பேக் எடுத்து காமிச்சு இதை பார்த்து கொஞ்சம் கம் டவுன் ஆகுடா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி அவன் நார்மலானவன் டைரக்டா அந்த ஒஜிரோக்கு தான் பால போடுவானா. அவனால எடுக்க முடியாம அது வெளியே போய் விழுந்துரும். சோ திருப்பி ஒரு பாயிண்ட் இதே மாதிரி ஸ்கோர் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி மறுபடியும் அடிக்க மறுபடியும் பாயிண்ட் கிடைக்குதா. சோ திருப்பி அதே மாதிரி ஸ்பைக் பண்றான். பட் இந்த தடவை எடுத்து அவங்க அடிக்கும் போது டனக்கா பால் எடுக்க போயிட்டு அங்க போய் பொத்துன்னு விழுக அதுக்கப்புறம் இனாரிசாக்கி ஒரு சர்வ் அடிக்கிறாங்களா. பட் அது நம்ம ஹீரோஸோட கையில பட்டு ஆப்போசிட்ல தான் போகுது. பட் வெளியே போற மாதிரி இருக்க உள்ள போந்த ககையம்மா அவங்க கோர்ட்ல இருந்து பால செட் பண்ண அசாகி அங்க அடிச்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். சோ பால் கீழே விழுகிற வரைக்கும் யாரு எங்க இருந்து வேணாலும் பால் அடிக்க முடியும். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் இந்த செட் ஜெயிச்சிருவாங்களா. அதனால பயங்கர கான்சியஸா நம்ம ககையாம டனக்காக செட் பண்ண பட் அந்த ஒரு பால பிளாக் பண்ணிடுவாங்க. அங்க அட்சுமுதா சர்வ் அடிக்கிறதுக்காக போவானா. ஏற்கனவே அந்த கோச் வந்து சொல்லியிருப்பாரு கரோசனால இருக்கிற டனாக்காங்கிற பையன் இன்னி வரைக்கும் நல்லாவே ஆடல. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை சர்வ் அடிக்கும்போது டார்கெட் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி தான் அட்சுமும் அடிப்பான். ஆனா உள்ள போந்த நிஷ்னோயா பால் எடுத்து கொடுக்கும் போது சிங்க்ரனைசிங் அட்டாக் ட்ரை பண்ணுவாங்களா. சோ டைச்சி அச்சு அந்த இடத்துல பாயிண்ட் எடுக்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பால் வரும். மாறி மாறி ஆடிட்டு இருக்கும் போது நம்ம டனாக்கா பாயிண்ட் அடிக்கலாம்னு போக அந்த ரெண்டோர உள்ள வந்து பிளாக் பண்றானா. இருந்தாலும் நிஷ்னோயா எடுத்து கொடுக்க மறுபடியும் டனாக்கா அடிக்க போகும்போது பார்த்தா வெளியே போய் விழுந்துரும். சோ மேட்ச பார்த்துட்டு இருக்க நம்ம புக்குட்டேக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். என்னடா அப்படி சொதப்புறாங்களேன்னு அகாஷிக்கும் புரியுது. அந்த ரெண்டாரோ அப்படிங்கிறவன் பயங்கரமான பிரஷர் போடுறாங்காட்டியே கரோசனாவும் ஸ்கோர் பண்றோங்கிற டெஸ்பிரேஷன்ல அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா அந்த டனாக்கா இன்னி வரைக்கும் ஒழுங்கா ஆடல. சோ தான் ஏன் மேட்ச்ல இருக்கிறேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயே பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டுக்கிறான். ஆப்வியஸ்லி அங்க டனாக்கா அண்டர் பிரஷர்ல இருக்கிறான் அப்படின்னு எல்லாருக்குமே புரிய வருது ஆப்போனன்ட் டீம்ல இருந்து. பட் இருந்தாலுமே நம்ம கரோசனாவோட பெஞ்ச்ல வந்திருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைன் எப்படியும் டனாக்கா தான் அது இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை டீமுக்குள்ள வந்திருக்குது. ஆனா எல்லா தடவையும் டீமுக்காக நின்ன ஒருத்தான் வந்தான். சோ என்ன நடந்தாலுமே சரி அவன் டனாக்கா கண்டிப்பா பிரேக் ஆக மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பால் வரும்போது டனாக்கா எனக்கு போடுங்கன்னு கேட்க சுகிஷிமா அசாகிக்கு செட் பண்ணும்போது அங்க பாயிண்ட் கிடைக்காதா. பட் அப்பவுமே நம்ம ஹினாட்டா நேரா டனாக்கா கிட்ட போயிட்டு ஒரு 2 பாலுக்கு முன்னாடி நீ ஒரு பயங்கரமான பிளாக் ஒன்னு பண்ணல அது சும்மா வேற லெவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும்போது டனாக்கா நார்மல் ஆகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு பால் வருது. இந்த தடவை ஆப்போசிட் டீம் தான் அடிக்கிறாங்க. பட் ஹினாட்டா கூடயே சேர்ந்து டனாக்கா அந்த இடத்துல பிளாக் பண்றதுக்காக போக வேற வழி இல்லாம அவன் டைச்சியோட கையிலேயே அடிக்க அதை ரொம்ப ஈஸியா எடுத்து ககையாம டனாக்காக்கு செட் பண்ணலாமான்னு அவன் ஒரு பார்வை பார்க்கும்போது டனாக்கா இதுக்கு முன்னாடி இருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தவன் நான் என்னமோ என்னையோ பெரிய ஒரு வாலிபால் ப்ராடஜிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்க்கு மேல தான் புரிய வந்தது. ஆனா இப்ப கடந்த ஒரு 6 மாசமா நான் ஒரு பயங்கர ஆவரேஜான பிளேயருங்கிறது தெளிவா புரியுது. ஆனா ஆவரேஜ் அப்படிங்கறங்காட்டி அங்கேயெல்லாம் இருந்துக்க முடியாது. என்னனாலும் இதை தாண்டி வெளியே வந்தாகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல கையை தூக்கி எனக்கு போடு அப்படின்னு கேட்கும்போது ஹினாட்டாவை விட்டுட்டு அந்த இடத்துல ககையாம அவனுக்கு செட் பண்ண ரெண்டோரோ பயங்கர ஸ்பீட்ல பிளாக் பண்றதுக்காக வருவான். பட் டைரக்ஷனை மாத்தி அந்த இடத்துல ஸ்பைக் அடிச்சு நம்ம டனாக்கா ஸ்கோர் பண்ண நம்ம சுகிஷிமாவை தவிர மத்த இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா டனாக்கா சீரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா ஃபர்ஸ்ட் செட்ல ஆப்வியஸ்லி அந்த இடத்துல கரோசனா இரானிசாக்கிய தோக்கடிக்க அங்க சீன் கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த நெக்கோமா இருக்கிறாங்கல்ல. சோ அவங்களுக்குமே மேட்ச் நடந்துகிட்டு இருக்குதா கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நெக்கோமாவை சேர்ந்த நம்ம கூரோ இருக்கிறான்ல. சோ அவன் தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பானா. பேசிக்கே எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அந்த கென்மா பையில எப்படி வேலை வச்ச அப்படின்னு சொல்லி தான் கூரோட்ட மத்த பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க ஜூஸ் வாங்குறதுக்காக வந்த நம்ம கென்மாவுமே இங்க பாருங்க எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா எப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் வந்திருப்பேன். ஆனா அப்படி நான் போயிட்டேன் அப்படின்னா கூரோ ஃபீல் பண்ணுவான். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் விளையாடுறேன். பட் அதுக்கும் தாண்டி வாலிபால் ஆடுறதும் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு லெவலப் ஆகிற மாதிரின்னு சொல்லிட்டு போவான். கேம்ல லெவலப் ஆகிற மாதிரின்னு. கூரோவும் கென்மாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ சின்ன வயசுல எப்பவுமே கென்மா கேம் ஆடிட்டு இருப்பானா. கூரோவும் அவன் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது கூரோக்கு பயங்கரமா போர் அடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கென்மா அவன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பான். கூரோக்காக தான் விளையாடவே ஆரம்பிச்சிருப்பான். கட் பண்ணா பிரசன்ட்ல நெக்கோமா கூட அவங்க ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்களா வேற ஒரு ஸ்கூலு. நெக்கோமா தான் அங்க அதிகமா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஆப்போசிட் டீம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செட்டரான கென்மா இருக்கிறான்ல அவனை வந்து அங்கே இங்கேன்னு ஓட வைக்கிறதுக்காகவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதல் செட்ல தோத்து போய் இந்த ஒரு செட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே பரவாயில்ல. நெக்கோமாவோட செட்டரை கூடிய சீக்கிரம் டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நெக்கோமாவோட பிரெயின் டெட். சோ அதுக்கப்புறம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் தான் நினைப்பாங்க. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் கென்மா வாலிபால் டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து இந்த ரன்னிங் இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் வச்சிட்டு இருப்பாங்களா. சோ அதுல பார்த்தா யமமோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் பயங்கர ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்கா ரொம்ப ஆர்வக்கோளரா இருப்பானா. அவனுக்கு நம்ம கென்மாவா லைட்டா பிடிக்காது. என்னடா எப்ப பார்த்தாலும் ரொம்ப அமைதியா இருக்கிறான் எதுவுமே எனர்ஜெட்டிக்கா பண்ண மாட்டேங்கிற அது மட்டும் இல்லாம அமைதியா வர பேசுறானே அதுதான் கடுப்பாகுது அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருப்பானா. சோ இது ஆக்சுவலி நம்ம கூறவும் கவனிச்சிருப்பான் அவரோட. கென்மா உன்ன நான் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் கூட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க சொல்லல, ஆர் அட்லீஸ்ட் டீம்ல இருக்கிற ஏதாவது ஒரு சில பேர்கிட்ட பேசலாமேங்கும் போது தேவை இருந்தா பாத்துக்கலாமா. அதுக்கப்புறமே அந்த எமமோட்டோ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கென்மா கவனிக்க தான் செய்யறான். இப்படி இருக்கும்போது ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல அந்த எமமோட்டோங்கிறவன் பயங்கரமா சொதப்பி இருப்பானா. சோ அதனால ஒரு மாதிரி ஃபீலிங்ல ஓரமா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி நம்ம கென்மா அவங்ககிட்ட இங்க பாரு, நீ ஆக்சுவலா என்ன பிரச்சனையோ அதை வந்து அட்ரஸ் பண்ணாம சும்மா உன்னோட கட்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கா அது வேலை செய்யாதுன்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிருவான். டே நானே சும்மா தோத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், கஷ்டமான பாலா இருந்தாலும் எடுத்தாகணும், புதுசா ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு என்னோட கட்ஸை ஃபாலோ பண்றது தப்புன்னு சொல்றேடான்னு கேட்கும்போது இல்ல தப்புன்னு சொல்ல வரல, பட் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதனால பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியலன்னா அது வேலைக்கு ஆகாது இல்லன்னு சொல்லும்போது அவ்வளவுதான் அந்த இடத்துல எமமோட்டோ நம்ம கென்மாட்ட சண்டைக்கு போயிருவானா. நீ எல்லாம் கட்ஸை பத்தி பேசவே கிடையாது, உனக்குலாம் தைரியமே இல்லடா, நீ ஒரு துப்பு கட்டவன் அப்படின்னு சொல்லிடுவானா. நம்ம கென்மாவும் சண்டைக்கு போயிருவான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், உன்னால எதை பண்ணா ஜெயிக்க முடியுமோ அதை நீ பண்ணாம இருக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்கிற டீம்மேட் சண்டை நிறுத்தறதுக்காக தண்ணி கொண்டு மேல ஊத்தி விட்டுருவானுங்களா. ஓகே இப்ப யார் இதை கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அந்த மாதிரி டர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பியுமே லைக் எப்ப போல டே டு டே பிராக்டிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் எமமோட்டோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கென்மாவை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். சோ கென்மா கிட்ட பெருசா மோட்டிவேஷன் கிடையாது, ஒரு பேஷன் கிடையாது, ஒரு ஃபயர் கிடையாது. ஆனா கென்மாக்கு தோக்குறது சுத்தமாவே பிடிக்காது. பயங்கர லேசியான ஒருத்தன். ஓகே இந்த பால் அடிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப் மூவ் ஆனா போதும், எதுக்கு தேவையில்லாம 3வது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணாத ஒருத்தன். ஆனா அப்பயும் தோக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன். ரொம்ப முக்கியமா ஏதாவது மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச்ல லைக் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி மொத்த அனாலிசிஸும் பண்றதே அவனாதான் இருக்கும். சோ எமமோட்டோ அண்ட் கென்மா போத் 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கும்போது அவங்க 2 பேருமே மாறி மாறி நினைச்சுக்குவாங்க, நல்ல வேலை இவன் நமக்கு ஆப்போனன்ட் ஆடலன்னு. கட் பண்ணா பிரசன்ட்ல நெக்கோமா ஒரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஆடிட்டு இருப்பாங்கல்ல. சோ 2வது செட்ல ஆல்ரெடி அவங்க நெக்கோமாவோட 2 பாயிண்ட் லீடிங்ல இருப்பாங்களா. ஆப்போசிட் டீம் இருக்குதுல்ல, அந்த டீமோட கோச் ஆக்சுவலி நம்ம நெக்கோமாவில தான் முதல்ல இருந்திருப்பாரு. சோ நெக்கோமாவோட கோச் கொஞ்சம் வயசானவர் தானே, அவருக்கு ஏற்கனவே அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். பரவாயில்லையே நம்மள இருந்து போன ஒருத்தன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை பில்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு டீமை ஃபர்ஸ்ட் செட்ல மொக்கையா ஆட வச்சு நம்ம டீமோட செட்டரோட எனர்ஜி வந்து குறைக்க ட்ரை பண்றான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா வகுத்ததுக்காக. அதுக்கப்புறமே தொடர்ந்து மேட்ச் நடந்துகிட்டே இருக்குமா. பார்த்தா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கென்மாவை அந்த இடத்துல அந்த கோர்ட்ல வந்து அலைய வைக்கிற மாதிரியே பால வந்து போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. எப்படியும் பாயிண்ட் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. சோ அவனுமே முடிஞ்ச அளவுக்கு ஆடிக்கிட்டே இருப்பான் அந்த இடத்துல. அப்போ ஒரு டைம்ல பால செட் பண்ண போகும்போது டக்குனு பார்த்தா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவான். செம்மையா டயர்ட் ஆயிருவான் அந்த இடத்துல. ஆப்போசிட் டீம் சர்வ் அடிக்கும்போது ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணிடுறாங்களா. சோ திருப்பி நெக்கோமா சர்வ் அடிக்கிறாங்க. அந்த ஒரு பால் எடுத்து அவங்க அடிக்கும் போது லைக் திருப்பி கன்டினியூஸா போயிட்டு இருக்கேன். கென்மா டயர்டா இருக்கும் போதுமே ஸ்டில் சில பெர்ஃபெக்ட்டான செட் எல்லாத்தையுமே பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட்ல நம்ம கென்மா ரைட் சைடுல இருக்கிற அவனோட பிளேயர்ஸுக்கு போடுற மாதிரி அந்த இடத்துல பால செட் பண்றதுக்காக போக இருக்கிற எல்லாருமே ரைட் சைடுல தான் ஏறி நிப்பாங்களா. பட் லெஃப்ட் சைடுல ஆள் இல்லாத போது கரெக்டா பாஸ் பண்ணி எமமோட்டோ ஸ்கோர் பண்ணிடுறான். ஓ இது என்ன ஃபேக் பண்றாங்களா, இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு அந்த டீமோட கோச் நினைப்பாரு. ஆக்சுவலி இந்த ஒரு பிளான ஏற்கனவே நம்ம கென்மா அவங்க கிட்ட சொல்லியிருந்திருப்பான் முதல் செட் முடியும் போதே நினைக்கிறேன். என்ன டயர்ட் ஆகணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. பேசிக்கா எனக்கும் அதிகமா மூவ் ஆகலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அவங்க ஒன்ஸ் பால் அடிக்கும் போது அதை நீங்க ரிசீவ் பண்றீங்கல்ல, அதை கொஞ்சம் மொக்கையா ரிசீவ் பண்ணுங்களேன். ரொம்ப ப்ரிசைஸா ரிசீவ் பண்ணி நீங்க எனக்கு ஏத்த மாதிரி பால வைக்கிறதுக்கு பதிலா எல்லா தடவை இல்ல அப்படின்னாலுமே எப்பப்பெல்லாம் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து என்னை கொஞ்சம் அலைய விடுற மாதிரியான ரிசீவ்ஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பான். முடிஞ்ச அளவுக்கு பால ஹைட்டாவும் செட் பண்ணுங்கன்னு. ஏன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி அவன் வந்து ஒரு மொக்கையான ரிசீவ் பண்ணனாங்கன்னா அந்த ஒரு பாலை எடுக்கிறதுக்காக கோர்ட்டோட எண்டு வரைக்கும் நம்ம கென்மா ஓட வேண்டியதா இருக்கும். ஆனா அவன் கோர்ட்டோட எண்டு வரைக்கும் போனானா கண்டிப்பா அவன்கிட்ட தான் பிளாக்கர்ஸ் எல்லாரும் கிட்ட வருவாங்க. இந்த ஒரு டைம்ல அவன் கோர்ட்டோட எந்த எண்டுல இருக்கிறானோ அதுல இருந்து ஆப்போசிட்டுக்கு அவன் பால கரெக்டா செட் பண்ணி அங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணி இருப்பான். அதே மாதிரி இத பார்த்து ஆப்போசிட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருவேளை நம்ம நினைச்ச அளவுக்கு ஒன்னும் நெக்கோமாவோட செட்டர் டயர்ட் ஆகலையோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஈவன் நெக்கோமாவோட கோச்சுமே ஹே பையா எங்கிட்ட இருந்தா வித்தையை கத்துட்டு போய் வேற யாருக்கோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா என்னைக்குமே நீ லாக்கர் ரூம்ல பிராக்டிஸ் பண்றது ரியல் மேட்ச்ல நடக்காதுங்கிறதையும் ரியலைஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேங்க போதே கரெக்டா அந்த இடத்துல டைம் அவுட் கேட்டுருவாரு. ஓகே நம்ம பிளான் எல்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்குது. என்ன நெக்கோமா வந்து ஒரு பவர்ஸான ஒரு டீம், நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ணாலே போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி இறக்கி விடுவாரு. மேட்ச் ஒரு டியூஸ்ல போய் நிக்குமா. சோ தொடர்ந்து கன்னியூஸா அந்த இடத்துல ஆடிக்கிட்டே இருக்கேன். நம்ம கென்மாவோட மைண்ட்ல அந்த எமமோட்டோ சொல்லியிருந்திருப்பான்ல கட்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் அன்னைக்கு கேட்டதுல இருந்து என் மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்குது. உண்மையை சொல்ல போனா கட்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் உன்னோட பாடியும் உன்னோட சோலையும் நீ எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்திருக்கியோ உனக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு நேரத்துல அந்த கட்ஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு பவரை என்னால பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா நெக்கோமா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில அங்க ஒரு பிளேயரை கவனிச்சவன் ஓகே இவனுக்கு போட்டா கண்டிப்பா கரெக்டா இருக்கும்னு சொல்லி பெருசா எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம, ஏன்னா எஃபோர்ட் போடுற நிலைமையில அவன் இல்ல பயங்கர டயர்டா இருக்கிறான். ரொம்ப மினிமலான ஒரு மூவ்மெண்ட் மூலமா அந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டை வச்சு அசால்ட்டா அந்த இடத்துல ஸ்கோர் அப் பண்ணி நம்ம நெக்கோமா அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்ச 2 டீமோட கோச்சுமே கை
கொடுத்துக்கும் போது பரவாயில்ல நீயும் நல்ல ஒரு டீம் தான் பில்ட் பண்ணி வச்சிருக்க, உண்மையை சொல்ல போனா நீங்க ஒரு ஒர்த்தியான ஒரு ஆப்போனன்ட்னு சொல்லி பாராட்டு வரேன். நெக்கோமா அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு இன்னொரு மேட்சை கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இனாரிசாக்கி ஏத்து நம்ம ஹீரோஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஆப்வியஸா இப்ப இந்த இடத்துல கரோசனை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து நெக்கோமா கூட தான் போட்டி போட போக உங்களுக்காக தான் காத்திருக்கும் அப்படின்னு கூறவும் மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கும் போது அசுமு இருக்கிறான்ல அவன் தான் சர்வ் அடிக்கிறானா நேரா நம்ம நிஷ்னோவை டார்கெட் பண்ணியே அடிப்பான், அவனால எடுக்க முடியாது. ஈவன் அதை கவனிச்ச டைச்சிக்குமே புரியுது. ரெண்டாவது செட் ஆரம்பிச்சதுல இருந்தே அட்சுமு நம்ம நிஷ்னோயாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான் சர்வ் அடிக்கிறதுல. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் நிஷ்னோயாவை டார்கெட் பண்ணாம இருப்பாங்க, அவன் எல்லா பாலையும் எடுத்துருவான்னு. பட் ஃப்ளோட்டிங் சர்வ் கிட்ட அவன் வீக்கா இருக்கிறான் அப்படிங்கறங்காட்டியே மொத தடவை நிஷ்னோயாவை ஒரு பர்சன் டார்கெட் பண்றான் சர்வ் அடிக்கிறதுல. ஒரு சின்ன டைம் அவுட்க்கு அப்புறம் திருப்பி எல்லாரும் வராங்களா, மறுபடியும் அட்சுமு அதே ஃப்ளோட்டிங் சர்வ் அடிக்கிறான். பட் இந்த தடவை நிஷ்னோயால எடுக்க முடியல. அதை பார்த்துட்டு இருந்த நெக்கோமாவா இருக்கட்டும் நிறைய ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரைட் அந்த நிஷ்னோயா அப்படிங்கிறவன் அவங்க டீமோட டிஃபென்ஸ், சோ அவனோட வேலையே வந்து பாலை எடுக்கிறது தான். ஆனா அதையே அவனால பண்ண முடியலன்னா அவன் ஏன் கோர்ட்ல இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி அவனுக்கே ஏற்படும். சோ அட்சுமு அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் பிரஷர் தான் நிஷ்னோயா மேல போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்லாம் புரிய வர ஓகே அவனுக்கு இது சீர பண்ணுமா அப்படின்னு டீம்மேட்ஸும் யோசிப்பாங்களா. பட் டக்குன்னு அவன் பார்த்தா கீழ இருந்து அப்படியே ஃபிங்கர் புஷ்அப்ல எடுக்க ஆரம்பிச்சிருவான். ப்ராக்டிஸ் மேட்சஸ்ல தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபிங்கர் புஷ்அப் எடுப்பான். சோ அதே தான் இங்கேயும் பண்றான். இதை பார்த்து அட்சுமும் பரவாயில்லையே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு சர்வ் அடிக்க சரியா எடுக்க முடியலனாலும் somehow மேனேஜ் பண்ணி பாலை தூக்கி விட்டுறானா. ஆனா ஆப்போசிட்ல அவங்களும் ரொம்ப ஈஸியா அந்த பாலை ரிசீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த ரெண்டாரோ இருக்கிறான்ல அவனுக்கு செட் பண்ண இங்கதான் வரும்னு சுகிஷிமாவும் தடுக்க போவான். பட் அவன் கடைசி நிமிஷத்துல பிளான மாத்தி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுவான். எங்க தப்பாச்சுன்னு சுகிஷிமாக்கு புரியாம இருக்க ரெண்டாரோ வந்துட்டு கவலைப்படாத நீ உண்மையிலே நல்ல ஒரு பிளாக்கர்னு சொல்லிட்டு போவான். அங்க சீர பண்றதுக்காக சில பேர் வந்திருப்பாங்களா. சோ அதுல சில வயசானவங்கள இந்த மாதிரி ரெண்டாரோ வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா ஒன்ஸ் அவன் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் பிளாக்கர்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நான் அடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டும் போது பிளாக்கர்ஸ்ல அங்க போவாங்க. பட் வேற பக்கம் அடிச்சு அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவான். அட்சுமு திருப்பி ஒரு சர்வ் அடிக்க அது நிஷினாவோட தலைகிட்ட வருமா, சோ அதனால வெளியே போய் விழுந்துரும். அதுக்கப்புறம் அசாகி ஒரு சர்வ் அடிக்க அதுல பாயிண்ட் கிடைச்சிருமா. ரெண்டாவது சர்வ் அடிக்கும் போது அதை எடுத்தவனுங்க அந்த ரெண்டாரோக்கு செட் பண்ணும்போது சுகிஷிமாவும் ககாயாமும் இந்த இடத்த தடுத்தரணும்னு நினைப்பாங்களா. பட் அப்பயுமே டைச்சிக்கு அடிச்சு அந்த இடத்துல பாயிண்ட் ஸ்கோர் பண்ற ரெண்டாரோ அட்சுமு நினைப்பான் பிளாக்கர்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டாரோக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு. ரெண்டாரோட அட்டாக்க கவனிச்ச நம்ம நெக்கோமாவுமே பரவாயில்லையே தன்னோட பாடி எங்க இருக்குதோ அங்கதான் அடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒன்ஸ் பிளாக்கர் அவனை பிளாக் பண்றதுக்கு வந்தோடனே சைட்ல இருந்து அடிக்கிறான். நேஷனல்ஸ்ல இருக்கிறவங்கள பார்க்கும்போது லைட்டா ஜர்க்காக தான் செய்யுதுன்னு நம்ம கூற சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமே மேட்ச் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. பத்தாவதுல ஓஜிரோ அப்படின்னு ஒரு பிளேயர் இருப்பான்ல அவன் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா அந்த இடத்துல லைக் ஒரு 3 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணிடுவானா. இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோஸ் வந்து 9 அவங்க 19 இருக்க கோச் யூகா எல்லாம் இல்ல டைம் அவுட்ல கேட்க வேண்டாம், ஒரு 30 செகண்ட் கூட அந்த ஓஜிரோவை ரெஸ்ட் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஈவன் நம்ம டனாக்காவோட அக்காவும் அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்களும் பேசிக்கும் போதும் என்னடா அவன் அந்த ஓஜிரோங்கிறவன் யுஜிஷிமா மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. சோ ஒன் ஆஃப் த டாப் ஏசஸ் இந்த கண்ட்ரி அப்படின்னா சும்மா இல்ல. அதுக்கப்புறம் நம்ம சூகா இருக்கிறான்ல அவன மேட்ச்ல சப்ஸ்டியூட்டா உள்ள இறக்குறாங்களா. வந்தவன் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் செட் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி ரெண்டாவது செட் ஜெயிச்சு கலக்குறோம் அப்படிங்கும் போது அந்த இனாரிசாக்கி பசங்க அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்க அதுக்கப்புறம் இவனுமே சர்வ் அடிக்கிறானா. ரொம்ப ஈஸியா அந்த ஓஜிரான் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்பைக் பண்றாங்க. அதை நம்ம சூகாவை எடுத்து தர நம்ம ஆளுங்களும் அடிக்கிறானுங்களா. பட் திருப்பி அவனுங்க செட் பண்ணி அடிக்க அந்த ஓஜிரான் பொழந்தாடுறான். அதுக்கப்புறம் சூகாவை திருப்பி வெளியே எடுக்கிறாங்க. அதுவே இனாரிசாக்கிலையும் வேற ஒரு பிளேயர் வந்து உள்ள இருக்கிறாங்களா சர்வ் அடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இருப்பேன். அவனும் சர்வ் அடிக்க நம்ம ஹீரோஸ் ரொம்ப ஈஸியா எடுத்து ஹினாட் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறானா. பார்த்தா அங்க இருக்கிற சீரப் டீம் எல்லாருமே லைக் அந்த பையனுக்கு வந்து பூ காட்டுறாங்க, என்னடா அவனால ஒரு சர்வ் கூட ஒழுங்கா அடிக்க முடியலையான்னு. சோ அவனை திருப்பி சப்ஸ்டியூட்டா வெளியே எடுக்கும் போது அந்த இடத்துல அந்த சின்ஸ்கே இருக்கிறான்ல அவன் வெறும் நெட்டை தாண்டி ஒருத்தனால பால் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் எங்களுக்கு தேவை கிடையாது, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனா அதை தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ற பிளேயர் தான் வேணும்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் ககையமா சர்வ் அடிக்கிறதுக்காக வரான். ஆப்வியஸ்லி அது ஒரு சர்வீஸ் ஏசா போய் முடிய இருக்கிற எல்லாரோட பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்களா. இன்னொரு பால் அடிக்க போகும்போது ககையமாவோட மைண்ட்லயுமே ஓகே எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தோணும் போது கரெக்டா டைம் அவுட் கேட்டுறாங்க. கொஞ்சம் மொமெண்டம் குறைக்க மறுபடியும் ககையாம சர்வ் அடிக்கிறான். அதுவுமே கையில போட்டு வெளியே போகுது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சர்வ் அடிக்கும் போது அதை பெர்ஃபெக்ட் எடுக்க முடியனால எடுத்துறானுங்க. ஆனா அதை வச்சு அவனுங்களும் ஸ்கோர் பண்ண மறுபடியும் கன்யூஸா மேட்ச் நடந்துகிட்டே இருக்குதா. பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஈவன் அந்த இனாரிசாக்கியை சேர்ந்த அந்த ஒஜிரோ இருக்கிறான்ல அவன் தான் அந்த இடத்துல அதிக பாயிண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்க பயங்கர டயர்டாகவும் செய்யறான். ஆனா ஒரு பாயிண்ட்ல ஒசாமு இருக்கிறான்ல அவன் சர்வ் அடிக்கிறதுக்காக போறான்னா ஏற்கனவே அட்சுமு கூட கொஞ்சம் வாக்குவாதத்தோட தான் போவான். பட் சர்வ் அடிக்கும் போது வெளியில போய் விழுக அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்காதா. கொஞ்சம் மேட்ச் நடந்துட்டே இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு சப்ஸ்டியூட்டுக்காக அந்த சின்ஸ்கே இருக்கிறான்ல அவன் வருவான். இனாரிசாக்கியோட கேப்டன் பிளஸ் அவன் ரொம்ப காமா இருக்க ஓகே அவனை பத்தல பயப்படணும் அவசியம் இல்ல, அவன் எப்படி சப்ஸ்டியூட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோஸ் பார்த்துட்டு இருக்கேன். சின்ன பையனா இருக்கும்போது சின்ஸ்கேயோட பாட்டி சொல்லி இருப்பாங்க எப்பவுமே உன்ன மேல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுள்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு. கோர்ட்டுக்குள்ள இறங்கின சின்ஸ்கேவும் முதல்ல அவன் டீம்மேட்ஸுக்கு ஆமா தேவையில்லாத மூமெண்ட்ஸ்ல எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சின்ன அறுவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சர்வ் அடிக்கும் போது நம்ம ஹீரோஸ் அதை எடுத்து அசாகி அடிக்கிறானா. பட் உள்ள பூந்து அந்த ஒரு பால் அந்த சின்ஸ்கே எடுத்து கொடுக்க மறுபடியும் ஒரு சான்ஸ்
சான்ஸ் பால நம்ம ஹீரோஸ்க்கே வருது. சோ சிங்க்ரனைசிங் அட்டாக் ட்ரை பண்றாங்க. அந்த ஒரு பாலையும் சின்ஸுக்கு எடுத்து கொடுத்து பார்த்தா அவங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுறாங்களா. அங்க உட்கார்ந்திருக்க இனாரிசாக்கியோட கோச்சுமே ஓகே சின்ஸுக்கு அவனும் பவர்ஃபுல்லான பிளேயர்லாம் கிடையாது, ஆனா அவன் கோர்ட்ல இருக்கிறது எல்லாருக்கும் நல்லதும் பாரு. அவன் மிடில் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அவனோட டிசிஷன்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிசைஸா இருந்திருக்கும். எந்த பிளேயர் எதுக்கு கரெக்டா இருப்பாங்க, யாரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல டாப் நாட்ச்ல வச்சிருப்பான். அப்படின்னா அந்த சின்ஸுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆளர்ப்பானோ அப்படின்னு அங்க இருக்கிற சில புது பிளேயர்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதுக்கு ரெண்ட் ஆரும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேர்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அபிஷியலான டோர்னமெண்ட்லயே விளையாண்டு இருக்கான். ஈவன் அவன் மிடில் ஸ்கூல்ல படிக்கும் போது அவன் டீம்ல விளையாடல அப்படின்னாலுமே அவனுக்கு ஜெர்சி கூட கொடுக்கப்படலன்னு சொல்ல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஓஜிரோ இருக்கிறான்ல அவனோட கேட்டு இருந்திருப்பான், என்ன ரோபோட்டா என்ன, ஏன் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்ட மாட்டேங்கிற, கேம் நினைச்சு கொஞ்சம் கூட பயமா இல்லையான்னு கேட்கும்போது நான் ஏன் கேம் நினைச்சு தேவையில்லாம பதட்டப்படணும், தினைக்கும் சாப்பிடுறதுக்கும் இல்ல டாய்லெட் யூஸ் பண்றதுக்கும் என்னைக்காவது பயப்பட்டிருக்கே என்ன, கிடையாது இல்ல, ஏன்னா நீ தினைக்கும் பண்ற அதே மாதிரிதான் வாலிபால்னு சொல்லி இருந்திருப்பான். நம்ம ஹீரோஸும் யமாகுஷியை சர்வ் அடிக்கிறதுக்காக உள்ள இறக்குவாங்களா, அவனும் பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ளோட்டிங் சர்வ் அடிப்பான். அவனுக்கும் கான்பிடன்ட் இருக்கும். ஆனா அந்த ஒரு பால ரொம்ப ஈஸியாவே அந்த இடத்துல சின்ஸுக்கு எடுப்பான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர் கிடையாது, பயங்கர டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள பிளேயரும் கிடையாது. ஆனா அவன் எதை பிராக்டிஸ் பண்ணிருக்கானோ அதை ஒழுங்கா அவனால பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தினைக்கும் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குதோ, என்னென்ன கடமைகள் இருக்குதோ அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ள இருக்கும். இந்த ஒரு பழக்கம் அவனோட பாட்டிக்கிட்டு இருந்தா வந்திருக்கும். மெத்தடாடிக்கலா இருக்கிறது, லைக் ரிப்பீட்டேட்டிவா ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஈவன் ஒரு தடவை அட்சுமும் சளி பிடிச்சிருக்கும் போதுமே நான் கண்டிப்பா பிராக்டிஸ்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பானா. ஆனா சின்ஸுக்கே இல்ல, நீ கம்முன்னு போய் கிளம்பி போய் தூங்குற வழியை பாருன்னு சொல்லியிருப்பான். எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறதுலயும் ஒரு கான்சியஸ்னஸ் அண்ட் பிளேயர்ஸ் மேலேயும் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கும் அவனுக்கு. முத தடவை அவனுக்கு ஜெர்சி கொடுக்கப்பட்டிருந்திருக்குமா, நீயும் டீம்ல இருக்கிறங்கிற மாதிரி. சோ அதை வாங்கினவன் கண் கலங்கி இருந்திருப்பான். அன்னைக்கு தான் அவனோட டீம்மேட்ஸும் ரைட் சின்ஸுக்கே அவனு ரோபோட் இல்லன்னு முடிவு பண்ணி இருப்பானுங்க. அன்னைக்கு ஜெர்சி வாங்கிட்டு வீட்டுக்கு அந்த ஓஜிரன் கூட நடந்துட்டு இருக்கும் போது பெரியவங்களா எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம ரிசல்ட் நினைச்சு கவலைப்படக்கூடாது, அந்த ஒரு ப்ராசஸ் தான் என்ஜாய் பண்ணணும்னு. ஆனா அதுவே குழந்தைங்க எல்லாருமே அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக தான் அதிகமா ஏங்குவாங்க. நான் ஆல்மோஸ்ட் பெரியவங்களோட கருத்துக்களை வந்து ஏத்துக்கிற ஒருத்தன் தான். ஏன்னா இந்த ஒரு வாலிபால்ல ஒன்னும் நான் அப்படியே பெரிய சாம்பியனா மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ல ஆக போறது இல்ல. சோ இன்னைக்கு இந்த ஜெர்சி எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய ரிசல்ட் தான், சாதனை தான் அப்படிங்கிற மாதிரி பாப்பான். ஈவன் பிரசன்ட்ல யமாகுஷியோட பால் அவன் எடுக்கும்போது கூட இந்த இடத்துல எல்லாரும் என்ன பார்த்து கை தட்டணும் அப்படிங்கிறங்காட்டில அதை நான் ஒன்னும் பண்ணல, இதை நான் தினமும் பண்ணி ஆகணுங்கிறங்காட்டின்னு சொல்லி அந்த பாலை எடுத்து கொடுத்து அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா இனாரிசாக்கி ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாரோ மேட்ச்குள்ள இறங்குறானா அவனுக்கு சின்ஸுக்கே பார்க்கும்போது ரைட் அவன் ஒன்னும் எங்களை யாரையும் திட்டவே இல்ல அடிக்கவே இல்ல, பட் இருந்தாலும் அவன் பாக்குறது மூலமாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குதே நினைச்சிட்டு இருப்பானா. அவங்க கோச்சோட மைண்ட்லயுமே அதுதான் ஓடும். சின்ஸுக்கேவா போட்டதுங்கிறது இந்த டீமோட டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகலாம் கிடையாது. அதிகமான பிரஷர் இருக்கும் போது இங்க இருக்கிற நிறைய செகண்ட் இயர்ஸ் சொதப்பதான் செய்வாங்க. என்னதான் ரெண்டாரும் அட்சுமும் ஒரு செகண்ட் இயர் டாப் கன் பிளேயர்ஸா இருந்தாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே குழந்தைங்க தான் மென்டலி வீக்கா தான் இருப்பாங்க. சோ அவங்களோட சைக்கை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக தான் பார்த்தா சின்ஸுக்கேவே இறக்கி விட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இனாரிசாக்கி ஒரு சர்வ் அடிக்கும் போது அதை நம்ம ஹீரோஸ் எடுக்கிறாங்களா, ஆனா அது ஒரு சான்ஸ் பாலா போய் அமைய அந்த இடத்துல ரெண்டாரோ ஸ்பைக் பண்றான். ககையாம கையில பட்டு வெளியே போய் அந்த ஒரு செட்டை இனாரிசாக்கி ஜெயிக்கிறாங்க. அப்ப நம்ம நிஷினோயா லைட்டா அந்த அட்சுமு தன்னை டார்கெட் பண்றான் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருக்க கிட்ட வந்த அசாகி ஓகே எனக்கு ஒன்னும் பீப்புளை மோட்டிவேட் பண்றதுல எல்லாம் அவ்வளவு ஒன்னும் வித்தாலாம் தெரியாது, ஆனா இருந்தாலும் சொல்றேன் நீ எவ்வளவு மோசமா ஒரு சர்வ் எடுத்தாலுமே நீ பாலை மட்டும் எடுத்து கொடு, கண்டிப்பா நான் பாயிண்ட் ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுவானா. இன்னொரு பக்கம் சின்ஸுக்கே நம்ம அட்சுமு கிட்ட போயிட்டு அந்த ககையாமாங்கிற பையன் பயங்கரமா ஸ்பைக் அடிச்சு அங்க சர்வ் அடிச்சங்காட்டி நீயும் அதே மாதிரியான ஜம்பிங் சர்வ் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கதானே, அதெல்லாம் பண்ணிராத, அந்த நிஷினோயா பையன்கிட்ட இருந்து நீ பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் சர்வ் மட்டும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். சோ அதான் அட்சுமு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது மூணாவது செட் ஆரம்பிக்குது. மறுபடியும் ஒரு ஃப்ளோட்டிங் சர்வ் தான் அடிக்கிறான். வெளியே போகும்னு பார்த்தா அது கர்வ் ஆகி உள்ள வந்து பாயிண்ட் எடுத்துருவானுங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சர்வ் அடிக்க பார்த்தா அது நெட்டு மேல பட்டு கீழே ஒழுக போகும்போது நிஷினோயா ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாலையே எடுப்பான். அவனுக்கும் புரியுது ஏன் ஸ்டாப் ஆன, ஒருவேளை இதுக்கு பேரு தான் பயமும் நினைக்க, ஆனா சம்ஹவ் மேனேஜ் பண்ணி அசாகி அங்க ஸ்கோர் பண்ணிடுறானா. அதுக்கப்புறம் அடுத்ததும் பால் வருது. பார்த்தா இந்த தடவை அந்த ஒசாமா இருக்கிறான்ல அவனோட பாலை வந்து லைக் ஸ்டாப் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம கோச் யூகா இருக்கிறாருல, சோ அவரு தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த ட்வின் பிரதர்ஸோட காம்பினேஷன் அட்டாக் இருக்குதுல்ல, சோ அதை வந்து பிளாக் பண்றதுக்காக நீ முன்னாடி இருந்தாகணும்னு. சோ அதனால அடுத்த ஒரு பால் வரும்போது அதை அந்த ஓஜிரானுக்கு செட் பண்ண அவனை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ககையமா உள்ள புந்து பாலை பிளாக் பண்ணுவானா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவே ரிண்டாரோட மைண்ட்ல இது வரைக்கும் நான் நேஷனல்ஸ்ல ஏகப்பட்ட பிளாக்கர்ஸ் பார்த்திருக்கேன், ஒரு பிளாக்கரை பார்த்து நான் பயப்படல அப்படின்னா அந்த ஒரு பிளாக்கர் அவன் பிளாக்கர் இருக்கிறதுக்கே லாய்க்கிறாத ஒருத்தன். அதுவே இந்த 4 கண்ணனையும் அதோ அந்த ககையாமா பயலையும் பார்த்தா லைட்டா ஒரு மாதிரிதான் இருக்குன்னு நினைக்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெண்டாவது அடிக்க போறானா பார்த்தா அந்த ஒரு பால நம்ம சுகிஷிமா குறுக்கால கைய வைக்கிறங்காட்டி நேரா பிளேயர்ஸுக்கு அடிச்சு விடுற மாதிரியே போகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ண இந்த கூரோ இருக்கிறான்ல, சோ அவனுமே ஓகே சுகிஷிமா என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறான். முதல் 2 செட்ல அந்த ரெண்டாரோ எங்கெங்கெல்லாம் அடிக்கிறான் அப்படிங்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இப்ப என்னன்னா அது எல்லாத்தையும் அவங்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்துறான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரெண்டாரோ சுகிஷிமாவோட பிளாக்கிங்க்கு லைட்டா
லைட்டா பயந்துறானா. சோ அவனை பார்த்து அப்படியே சும்மா ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலாய்க்க ட்ரை பண்ண சுகிஷிமா பெரிய ரியாக்ஷன் இல்லாம அவனை திருப்பி கலாய்ச்சிட்டு போயிடுறானா. என்னடா நான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ண பிளாக்கர்ஸ்லாம் நான் ஏதாவது சொன்னா அவனுக்கு திருப்பி வேற ஏதாவது சொல்லுவானுங்க, ஆனா இவன் ரோபோட் மாதிரி நடந்துக்கிறானு யோசிக்க அதுக்கப்புறம் சர்வ் அடிக்கிறதுக்காக இந்த இன்னொரு ஃப்ளோட்டிங் சர்வ் அடிக்கிற பையன் இருப்பான்ல அவனை கரோசனா உள்ள இறக்கி விடுறாங்களா. ஓகே, இது வரைக்கும் ஒரு 28 தடவை மைண்ட்லயே பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாச்சு, இந்த தடவை கண்டிப்பா சக்சஸ் பாக்குறோம் அப்படின்ட்டு அவனும் ஒரு சர்வ் அடிப்பான். பட் அதை ரொம்ப ஈஸியா எடுத்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவானுங்க. அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர சோகமாயிரும். ஏன்னா இதுதான் 3வது செட், எப்படி பார்த்தாலும் இதோட எல்லாமே முடிஞ்சது. இதுதான் இவனுக்கு நேஷனல்ஸ்லயே கடைசி ஆடுறதுக்கான சான்ஸுமே. ககையாமா நிஷினோய் அளவுக்குலாம் எக்ஸப்ஷனலா என்னால ஆட முடியாது, ஆனா ஏதோ ஒரு 5 செகண்டுக்காவது ஹீரோவா இருக்கலாம்னு பார்த்தேன். ஒன்னும் முடியல அப்படின்னு வந்து நிக்க அதுக்கப்புறம் மேட்ச் கன்னியூவாக நம்ம ஹீரோஸ் பாயிண்ட் எடுக்க ககையாமா சர்வ் அடிக்கிறதுக்காக வரானா. சோ அவனுமே ஒரு சர்வ் அடிச்சு பாயிண்ட் எடுக்கிறான். டக்குனு இனாரிசாக்கி ஒரு டைம் அவுட் கேட்கும் போது அப்ப பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தா நம்ம நிஷினோயா ஹே நான் வந்து பயந்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்குவானா. நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய விஷயங்களை பார்த்து உண்மையாலேயே பயந்து இருந்திருக்கேன், ஆனா எங்க தாத்தா தான் உண்மையாலுமே என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா இந்த கோர்ட்ல உட்கார்ந்த ஒரு பயம் அட்சுமோட பால ஃபேஸ் பண்ணும்போது வந்துச்சு, ரொம்ப நாஸ்டாலஜியா ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுவான். கூடவே அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸோட அதுக்கப்புறம் திரும்பி கோர்ட்ல இறங்க போக அட்சுமோ தான் சர்வடிக்காக வரானா. நிஷினோயா சின்ன வயசுல இருந்து எதெல்லாம் பார்த்து பயந்துருக்கானோ அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பயப்படுறேன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்களோட தாத்தா சொல்லியிருந்திருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவன் ரெடியா இருக்கேன். அந்த ஃப்ளோட்டிங் பால் வரும்போது தலைமையில வச்சு அந்த ஒரு பால் அவன் எடுத்து கொடுக்க ககையாம செட் பண்ணி அசாகி அங்க ஸ்கோர் அடிக்கிறான். பாயிண்ட் எடுத்த சந்தோஷத்துல நம்ம நிஷினோயா ஒரு பையன் இப்ப ஃப்ளோட்டிங் சர்வ் அடிச்சுட்டு சொதப்பிருப்பான்ல அவனை பார்த்துட்டு கத்தும் போது அவனுக்கும் தானே பாயிண்ட் அடிச்ச மாதிரி பயங்கர ஹாப்பி. அப்படியே சீன் கட் பண்ணி சின்ன வயசுல இருந்து இந்த அட்சுமும் ஒசாமும் இருக்கிறாங்கல்ல அவங்க 2 பேரும் அந்த ஓஜிரான வந்து லைக் சின்ன பையனா இருக்கும்போதே பார்த்து வந்திருப்பாங்க போல. சோ அப்பதான் வாலிபால் டீம்லயே அவங்க ஜாயின் பண்ணி வந்திருப்பாங்க. என்ன பொசிஷன் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒவ்வொருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்லாம் சொல்லி அங்க இருக்கிற வாத்தியார் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்ப வாத்தியார் அங்க இருக்கிற குட்டி பசங்களுக்கு பால சும்மா தூக்கி போட்டு செட் பண்றத பாத்துட்டோன்னே அட்சுமுக்கு ஓகே நம்ம கண்டிப்பா ஒரு செட்டர் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். அதுக்கப்புறமும் அந்த இடத்துல ட்ரைனிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் வந்து எப்ப போல போய்கிட்டே இருக்குமா. கம்ப்ளீட்டா ஒரு பாயிண்ட்ல பார்த்தா லைக் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது நினைக்கிறேன் ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து தோத்துருப்பாங்க போல. சோ அங்க இருக்கிற டீம் பிளேயர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம அட்சுமு நான் செட் பண்ண பால் ஏதாவது தப்பு இருந்துச்சான்னு கேட்கும்போது இல்ல கரெக்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா. அப்புறம் ஏன்டா உங்களால ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி திட்டி இருந்திருப்பான். கிட்டத்தட்ட நம்ம ககையாமா மாதிரி தான் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை கவனிச்ச ஒசாமு தான் டே அட்சுமு பாரு நீ இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி வெறப்பா நடந்துகிட்டு இருக்கிறேன், இனிமேல் நான் உன்ன மாதிரி இருக்க போறது கிடையாது, நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப கைண்டா இருக்க போறேன் அப்படின்னு ஆயிருப்பானா. ஒரு டைம்ல நம்ம ஒசாமுனாலையும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியாம போயிருந்திருக்க அன்னைக்கு வந்து நம்ம அட்சுமு ஒசாமு பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டு போகும்போது பின்னாடி வந்து உதச்சவன் ஏண்டா டே எல்லாருக்கும் பேட் டே அப்படிங்கிற ஒண்ணு இருக்கதான் செய்யும், சில பேரால ஸ்கோர் பண்ண முடியாத நாளுன்னு இருக்கதான் செய்யும், உன்னால எல்லா நாளும் ஸ்கோர் பண்ண முடியாதுங்காட்டி எங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருந்திருப்பான். அன்னைக்கு அவனுங்க சண்டை போட்டது ஸ்கூல்லயே பயங்கர ஒரு காமெடியா மாறி இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க 2 பேருமே எப்ப பார்த்தாலும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேற யாருமே இவங்களுக்கு ஈக்குவலா அமையலினாலுமே அவங்க 2 பேருமே அவங்களுக்கு ஈக்குவலா தான் இருந்துக்குவாங்க. சோ இன்னும் சொல்ல போனா அவங்க இந்த அளவுக்கு காம்படிட்டிவா இருக்கிறங்காட்டி தான் அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே டெவலப் பண்ணிருந்திருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம அட்சுமோ மட்டும் தான் அந்த நேஷனல் ட்ரைனிங் கேம்புக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாங்களா. ஏமாமே என்ன மட்டும் கூப்பிட்டு இருந்திருக்காங்க உனக்கு காண்டா இல்லையான ஒசாமு கிட்ட கேட்கும் போது கடுப்பா தான் இருக்குது, ஆனா என்ன கூப்பிடலன்னு இல்ல, என்ன கூப்பிடல அப்படின்னு கூட எனக்கு கோவம் வரல பாத்தியா, அதை நினைச்சது எனக்கு கடுப்பா இருக்குது. சரி இருந்துட்டு போகட்டும், ஏன்னா நம்ம 2 பேரோட ஸ்கில்ஸும் ஒரே லெவல்ல தான் இருக்குது, ஆனா என்னோட வாலிபால் உனக்கு தான் அதிகமா பிடிக்கும், அதனால நீ தான் போறதுக்கு தகுதியானவன் அவன் நினைச்சிருப்பான். பிரசன்ட்ல நம்ம யமாகுஷி ஒரு சர்வ் அடிக்கும் போது அதை அவனுங்க எடுத்துறானுங்களா, திருப்பி அடிக்க நம்ம ஹீரோஸ் எடுத்து அவனுங்களும் அடிக்கன்னு மறுபடியும் இனாரிசாக்கி கிட்ட போக அப்ப பால் ஆல்மோஸ்ட் ரொம்ப கீழே போயிருமா. அப்பவும் அட்சுமு உள்ள பூந்து அந்த ஒரு பாலை செட் பண்ணி அந்த இடத்துல பாயிண்ட் அடிப்பானுங்க. உண்மையாலுமே அது ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு செட் அப்படிங்கறத நம்ம கோச் யூகோயும் கவனிக்கிறாரு. இந்த இடத்துல எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியலன்னு. அப்ப ரெண்டாரோ போயிட்டு அட்சுமு கிட்ட நீ ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு செட் பண்ண, நீ அவ்வளவு கீழே இறங்கி இருக்கணுங்கிற தேவையே கிடையாது, சும்மா கையை மேல வச்சு செட் பண்ணா போதுமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல கையை மடக்கி வச்சுட்டு செட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. அதுவே 10 விரலையும் பால் படுற மாதிரி செட் பண்ணா பால் அதிக கண்ட்ரோல் இருக்கும். ஒரு செட்டரா நல்ல ஒரு பாலை செட் பண்ண வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு இருப்பான். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஈவன் அந்த ஒரு செட்டை கவனிச்சா நம்ம கென்மாவுமே ரைட்டு அந்த அளவுக்கான ஒண்ணு என்னால கண்டிப்பா என்னைக்குமே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பான். சோ அவ்வளவு டெக்னிக் அவ்வளவு ஸ்பீட் எல்லாம் என்கிட்ட இல்லன்னு. யமாகுஷி வெளியே போக ஹினாட்டா திருப்பி உள்ள வருவானா. அப்ப ககையாமா நல்ல வேலை வந்த அப்படிம்பானா. அந்த இனாரிசாக்கியோட ஒரு சப்ஸ்டியூட் பையன் பால் ஒழுங்கா ஸ்கோர் பண்ண முடியாம பெஞ்சில உட்கார்ந்து இருப்பான்ல. ஈவன் சின்சுகே கூட எனக்கு சும்மா பால நெட்டுக்கு அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படல, தோக்குறமோ ஜெயிக்கணுமோ ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. அந்த ஒரு பிளேயர் தான் இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் டீம்ல வச்சுக்கிட்டு என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப பக்கத்துல வந்திருக்க கோச் மகனே நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அதுல கண்டிப்பா நம்ம சிறந்த ஒரு டீமா மாறுவோம். ஆனா நம்ம இன்னுமே ஜப்பானோட பெஸ்ட் டீம் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்டுக்குள்ள நுழையில எப்படி நுழைவோம். இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வந்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீ எதை பண்ண போற அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ண கட் பண்ணா சர்வ் அடிக்கிறதுக்காக அவனையே உள்ள இறக்கி விடுறாங்களா. சோ ஒரு சர்வ் வச்சு அந்த இடத்துல அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுக்க கோச்
கோச்சுக்கு பயங்கர ஹாப்பி. இன்னொரு சர்வ் அடிக்க டனாக்கா கையில பட்டு அதை பவுன்ஸ் ஆகும்போது ஓஜிரோ உள்ள வந்து பாயிண்ட் எடுத்துறான். மறுபடியும் ஒரு சர்வ் அடிக்க காமா நம்ம டைச்சி எடுத்து கொடுக்கும்போது சுகிஷிமா அங்க ஸ்கோர் பண்ணிடுறானா. அதுக்கப்புறம் அசாகி சர்வ் பண்றதுக்காக வரான், பட் அதை சொதப்பி விட்டுறான். அடுத்தது ஒசாமு அங்க சர்வ் பண்றதுக்காக வர அந்த ஒரு பாலை எடுத்துறாங்க. நம்ம டனாக்கா அடிக்க வர மாதிரி தெரியுதா, பார்த்தா அந்த இரானி சாக்கில இருக்கிற ஒரு டிஃபெண்டர் அவன் எங்க அடிப்பான் அப்படின்னு அசால்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணி அதை பிளாக் பண்றது மட்டும் இல்லாம நீ பொக்குட்டோட ஒரு சீப்பான காப்பிடா அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இந்த ஒரு மேட்ச சிரட்டோரிசாவோட கோச் இருப்பாருல, சோ அவரு கூட இன்னொரு அசிஸ்டன்ட் கோச் மாதிரி இருப்பாரு, அவர் பாத்துட்டு இருப்பாரு. இந்த இனாரிசாக்கி அப்படிங்கிறது லைக் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க. ஆனா அந்த எல்லா பிளேயர்ஸும் ஒன்னா சேர்ந்து டீமா ஆடுறது அப்படிங்கிறது அப்பவோ நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ கன்சிஸ்டன்டா அவங்க டீமா ஆட மாட்டேங்கிறாங்கிற காரணத்தால தான் ஜப்பான்லயே அவங்க செகண்ட் டீமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வச்சுட்டு அவங்க கண்டிப்பா டாப்ல இருந்திருக்க வேண்டியது. அதுவே அட்சுமோட மைண்ட்ல நம்பர் 2ஓ நம்பர் 3ஓ எவன் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டான், ரேங்கிங் எல்லாமே முடிஞ்சு போன மேட்ச பத்தி முடிஞ்சு போனது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்னவோ அதை தான் பார்க்கணும்னு ஒரு பால் வரும்போது அதை ஒசாமு செட் பண்றதுக்காக போறானா. சரி யார் எடுக்க போறா அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்க, எதிர்பாராத நேரத்துல மைனஸ் டெம்போவா உள்ள இறங்கி அட்சுமு ஸ்கோர் பண்றானா. இருக்கிற எல்லாரும் ஆஃப் ஆயிடுறானுங்க, என்னடா அவன் அட்சுமு பொழக்கிறானேன்னு. அந்த இனாரிசாக்கி ஸ்கூலோட ஸ்லோகன் ஒன்னு இருக்கும், வி டோன்ட் நீட் மெமரிஸ் அப்படின்னு. சோ பாஸ்ட பத்தி சுத்தமா கவலையே இல்லங்கிறது தான் அந்த டீமோட பிலாசபியே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸுக்கு இன்னொரு பால் வருது, அதையுமே ககையமா செட் பண்றான். அசாகி அடிக்க பார்த்து அதை பிளாக் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா கரோசுனா தோத்து போயிருவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹினாட்டாவையும் திருப்பி உள்ள இறக்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேட்ச் போயிட்டே இருக்கும்போது இவங்க பாயிண்ட் அடிக்க அவங்க பாயிண்ட் அடிக்கன்னு இருக்க, கட்டா ஒரு தடவை நம்ம ககையமா சர்வ் அடிக்கிற மாதிரி வருமா. ஆனா அவனும் அடிக்கிறான், பட் அது ஒரு சான்ஸ் பால போய் முடியுது. அதை நம்ம டைச்சி அடிக்கிறானா, இருந்தாலும் அந்த ஒரு பாலை எடுக்க அதுக்கப்புறம் அட்சுமு அந்த ஒரு பாலை ஸ்பைக் பண்ண போற மாதிரி தான் தெரியும். கடைசி நேரத்துல செட் பண்ண போற மாதிரி இருக்க ஹினாட்டாவும் நம்ம டனாக்காவும் அது மேல கை வச்சிருவானுங்க. சோ அதனால பாலை தடுத்தாலுமே ஸ்டில் அது ஒரு ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா போய் முடிஞ்சிடும். வேணும்னே ஏதாவது ஸ்பைக் பண்ற மாதிரி போனாதான் அவனுங்க பிளாக் பண்றதுக்காக கையை அதிகமா உள்ள கொண்டு வருவானுங்க. ஆனா அந்த டைம்ல செட் பண்ற மாதிரி போயிட்டான். இவன் பாலை தொடருக்கு முன்னாடி ஆப்போசிட் கோர்ட்ல இருக்கும் போது பாலை பிளாக் பண்றது அப்படிங்கிறது ரூல்ஸுக்கு எதிரானது, இதுதான் நீ வேணும்னே பண்ணிருக்கியாடா அப்படின்னு ககையமாக்கு புரியுது. அட்சுமு சர்வ் அடிக்க டைச்சி கையை வச்சிடறான். ஆனா அது பவுன்ஸ் ஆகி திருப்பி இனாரிசாக்கியோட கோர்ட்லயே போய் விழுந்து எனக்கு லக்கிலி ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா ஒரு சர்வ் அடிக்க அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு அந்த ஒசாமு தான் ஸ்பைக் பண்ண போற மாதிரி தெரியுமா, உள்ள போந்த சுகிஷிமா பிளாக் பண்ணலான்னு பார்க்கும்போது கடைசி நேரத்துல அவன் செட் பண்ண அந்த ஓஜிரோ அந்த இடத்துல ஸ்மாஷ் பண்ணும்போது லக்கிலி யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த இடத்துல ஹினாட்டா உள்ள போந்து பாலை எடுக்கிறான். செம ஹைட்டா பால் பறக்குதா. சோ அதை பார்த்த ககையாமாவுமே ரைட், உன்னை பார்த்து இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்லுவேன் எதிர்பார்த்ததே இல்ல, ஆனா உண்மையாலுமே வேற லெவலான ஒரு ரிசீவ்னு சொல்லிட்டு ஒரு சிங்க்ரோனைசிங் அட்டாக்காக போறாங்க. இதை கவனிச்ச இனாரிசாக்கியோட கோச்சுமே ரைட், இது போனா ஒரு பாயிண்ட் தான், பட் இந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மேட்சோட மூடி சேஞ்ச் ஆயிரும்னு கைஸ் சீக்கிரம் அந்த பாலை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு கத்தும் போது அவங்க அதை ரிசீவ் பண்றாங்களா. ஸ்பைக் அடிக்க நம்ம ஹீரோஸோட கையில பட்டு வெளியே போற மாதிரி தெரியும் போது ஹினாட்டா உள்ள போந்து அதை எடுத்து கொடுக்குறான். ககையாம ஹினாட்டாக்கு தான் போட போறானோ அப்படின்னு எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்கும் போது டனாக்காக பாஸ் பண்ணி விட அது கரெக்டா ஸ்கோர் ஆகுற மாதிரி தான் தெரியும், பட் அவங்களோட லீபர் அந்த பால் எடுத்து கொடுப்பான். அட்சுமு சும்மா டச் வச்சு விடும் போது நெட்ல பட்டு கிட்டேயே விழுந்து பார்த்தா நம்ம இனாரிசாக்கிக்கு பாயிண்ட் கிடைச்சிடும். இனாரிசாக்கியோட கோச்சுமே ரைட், அது ஒரு பாயிண்ட் தான், பட் அந்த ஒரு பாயிண்டே போது அந்த ஒரு டீமை கம்ப்ளீட்டா பிரேக் பண்றதுக்குன்னு நினைப்பாரு. உடனே கோச் யூகை டைம் அவுட் கேட்கும் போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பயங்கர சீரியஸா இருப்பாங்களா, பட் அப்ப ஹினாட்டா நான் பயங்கரமான ஒரு ரிசீவ் பண்ண யாராவது பாத்தீங்களாடாங்கும் போது நம்ம ககையாமா இல்ல நான் பார்க்கவே இல்லன்னு போய் சொல்லுவானா. என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே சொல்லாதடாடே, எனக்கு தெரியும் நீ பார்த்த, இல்லன்னா அட்லீஸ்ட் நான் திருப்பி அதே மாதிரி பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லைக் எல்லாருமே வந்து சிரிச்சிருவானுங்க. எப்பவும் போல ககையாமா ஹினாட்டாவை மொக்க பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. பிளஸ் அவங்களா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த அந்த ஒசாமு இருக்கிறான்ல, அவன் அட்சுமோட்ட சொல்லுவான் நம்ம இந்த மாதிரி பார்பிக்யூ சாப்பிடுவோம்ல பீஃப் மீட் அப்படின்னு. சோ அப்படி சாப்பிடும்போது முதல்ல ஒரு பாயிண்ட்ல ஃபுல் ஆயிரும், பட் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடுவோம். அப்பவுமே சாப்பிடும்போது ஜாலியா இருக்கும். சோ ஒவ்வொரு இடையும் பசிக்கும் போது அந்த உணவை ரசிச்சு சாப்பிடும் போது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ எப்படி நம்ம சாப்பிட பார்த்தா நமக்கு பசி வருதோ அதே மாதிரிதான் இந்த ஒரு போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த குள்ளக்கா பையனுக்கு ஒரு பசி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனுங்க பேசிக்கிட்டே அடுத்த டைம் அவுட் முடிஞ்சு திருப்பி விளையாடுறதுக்காக வருவாங்களா. அப்ப அட்சுமு நினைப்பான் ஒருத்தன் தன்னோட கண்ணு முன்னாடி வந்துகிட்டு பயங்கரமா ரசிச்சு ருசிச்சு அவனோட சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா அதை பாக்குறவனுக்குமே பசிக்க ஆரம்பிக்கும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த சின்ஸுக்கு இருக்கிறான்ல அவனையுமே திருப்பி மேட்சுக்குள்ள இறக்கி விடுறாங்களா. உள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி கோச்சே சொல்லியிருந்திருப்பாரு உன்ன டிஃபென்ஸ்க்காக இறக்கல, ஆக்சுவலி உன்ன அஃபென்ஸ்க்காக இறக்குறேன்னு. கோர்ட்டுக்குள்ள இறங்கின சின்ஸுக்குமே அவங்களோட மோட்டோ இருக்கும்ல வி டோன்ட் நீட் மெமரிஸ்னு. சோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒன்னும் அது அவ்வளவு பிடிச்சதெல்லாம் கிடையாது, அதே நேரத்துல முன்னாடி போறதுதான் ஒரே பாதை அப்படின்னு நம்புற ஆளும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஹினாட்டா ககையாமா அவங்கள மாதிரி பயங்கர ரிஸ்கியான மூவ்ஸ் எல்லாம் ட்ரை பண்ற ஆளும் நான் கிடையாது. அந்த மாதிரி பண்றீங்களும் எனக்கு பெருசா பிடிச்சது இல்ல. ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு ஆகணும், அந்த மாதிரி யாராவது ஏதாவது பண்றாங்கன்னா அது கண்டிப்பா பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குது. நான் டீம்ல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மேட்சையே புரட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்லாம் ஒன்னும் நான் இல்ல. மத்த பிளேயர்ஸ் அவங்களோட பெஸ்ட் கொடுப்பாங்க. சோ அவங்களுக்கு சும்மா ஒரு பேக்கப்புக்காக தான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஈவன் அவங்க டீமோட கேப்டனுமே அதுக்காக தான் அங்க இருக்கிறான் போல அப்படின்னு கவனிப்பான். சோ
சோ டைச்சியுமே தான் தனியால மேட்ச புரட்டி போடுற அளவுக்கான பிளேயர் இல்ல அப்படின்னாலுமே கூட இருந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தன் தானே. அதுக்கப்புறம் மேட்சுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ககையாமா சுகிஷிமாக்கு செட் பண்ண போக அவன் பால மிஸ் பண்ணிடுவானா. ஓகே ரைட், என்னாலதான் அதிகமா குதிக்க முடியல அப்படின்னு சுகிஷிமா சொல்ல, ஆனா அவனோட மைண்ட்ல ஆஹா ஒரு 2-3 தடவை குதிச்சதுக்கு எனக்கு இப்படி இருக்குது, எப்படி அந்த ஹினாட்டா பையன் எல்லா தடவையுமே அவ்வளவு ஹைட்டா குதிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பயங்கரமான பிரஷருக்கு நடுவுல மறுபடியும் அசாகி சர்வ் அடிக்கிறதுக்காக வரானா. கண்டிப்பா 100% கொடுத்தே ஆகணும்னு அந்த இடத்துல சர்வ் அடிக்க லைக் அது ஒரு சர்வீஸ் ஈஸா போய் முடியும். அந்த ஒரு சர்வ் பயங்கர இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு இனாரிசாக்கி பிளேயர்ஸும் ரெகனைஸ் பண்றாங்க. அதே மாதிரி மறுபடியும் சர்வ் அடிக்க இந்த தடவை சின்சுகே எடுத்துறான். ஒசாமு செட் பண்ணா அட்சுமு தான் அடிக்க போற மாதிரி இருக்குமா, ஆனா டைமிங் மிஸ் ஆயிரும். கீழ உலக போற மாதிரி இருந்த பால சின்சுகே உள்ள போந்து எடுத்து கொடுக்க அது ஒரு சான்ஸ் பால தான் வருமா. அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் எல்லாருமே சிங்க்ரனைசிங் அட்டாக்காக தான் போவாங்க. அப்ப டைச்சியோட மைண்ட்ல இந்த இடத்துல வெறும் என்னோட டீம்மேட்ஸ நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும் இல்ல பாயிண்ட் அடிக்கிறதுக்காகவும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல சின்சுகேவோட கையில பட்டு வெளியே போற மாதிரி ஸ்கோர் பண்ணுவானா. அசாகி நெட்டுக்கிட்ட சர்வ் அடிக்க அதை எடுக்கிறானுங்க. பட் சுகிஷிமா உள்ள போந்து அப்படியே டம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இனாரிசாக்கியுமே ஸ்கோர் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஒசாமு செட் பண்ண அட்சுமு அடிக்க போற மாதிரி தெரியுமா. பட் டைரக்டா அந்த ஓஜிரோக்கு போய் அவன் அந்த இடத்துல அடிச்சு ஸ்கோர் பண்றான். அதுக்கப்புறம் இன்னொரு பால் வரும்போது அது நம்ம ஹீரோஸ் தான் ஸ்கோர் பண்றாங்க. அடுத்து சுகிஷிமா சர்வ் அடிக்க போறானா. அது ரொம்ப ஈஸியா எடுத்து ஒரு செட்டர் ரன் பண்ணிவிட அதுக்கப்புறம் மேட்ச் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா மேட்ச் நம்ம ஆவா ஜோசாயா இருக்கட்டும் சிரட்டோரிசாவோட பிளேயர்ஸா இருக்கட்டும் இவங்களா பாத்துட்டு இருப்பாங்களா. ஆனா அதுவே நம்ம டனாக்கா இருக்கிறான்ல அவனால இன்னுமே வந்து லைக் ஒரு ஃபுல் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடிஞ்சிருக்காது. இது வரைக்கும் எப்படி விளையாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணவன் ககையம்மா கிட்ட நீ எனக்கு பால் போடுறத கொஞ்சம் குறைச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ககையம்மா ஏன் என்னன்னு கேட்காம ஒரே போடா இல்ல முடியாதுன்றோம். அடுத்த ஒரு சர்வும் வருது. அதை ரிசீவ் பண்ணி டைரக்டா டனாக்காகே செட் பண்ண அந்த பால பிளாக் பண்ணிடுறாங்க. பட் நிஷினோயா உள்ள போந்து எடுத்து கொடுக்க ககையம்மா செட் பண்ண ஹினாட்டா அடிக்கணும். அங்க அவனுங்களும் திருப்பி எடுத்துறானுங்க. அட்சுமு செட் பண்றான் அவன் அடிக்கிறானுங்க. பட் திருப்பி நம்ம ஹீரோஸ் அதை எடுத்து கொடுக்க கோச் யூகை தான் ககையம்மாட்ட சொல்லி இருந்திருப்பாரு இந்த மாதிரி டீம் பிளேயர்ஸ்ல எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத நீ தான் புரிஞ்சுக்கணும் ஒரு செட்டரான்னு. அதனாலதான் டனாக்கா அந்த மாதிரி கேட்கும்போது இல்ல முடியாது கண்டிப்பா உன்னோட பவர் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். சோ ஏன்னா டனாக்கா வந்து லைக் ரொம்பவுமே வந்து அக்ரெசிவா இருக்கும் போதுதான் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்பான். அவனை அக்ரெசிவ் ஆக்கி ஆகணும் கூட அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அடுத்த ஒரு பாலையும் டனாக்காக செட் பண்ணும்போது அதை பிளாக் பண்றதுக்காக 3 பேர் வராங்களா. பட் கரெக்டா டனாக்கா நோட்டீஸ் பண்ணவன் ஸ்பைக் அடிக்க அங்க கோட்டு மேலேயே விழுந்து அந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்குது. ஓ இந்த ககையம்மா பையன் லைட்டா மாறி இருந்திருக்காண்டா அப்படின்னு அட்சுமுவும் புரிஞ்சுக்கிறானா. மேட்சை பார்த்திருந்தா நம்ம ஒய்காவா இருக்கிறான்ல அவன் பயங்கரமா வெறி கொண்டு ஒரு மாதிரி பார்க்ல ஓடிட்டு இருக்கு. அங்க இருக்கிற குட்டி பசங்களா ஒரு மாதிரி பாப்பாங்க. ஆல்ரெடி இனாரிசாக்கி மேட்ச் பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா அவங்க ஜெயிச்சிருவாங்களா. ககையம்மா சர்வ் இருக்காக வந்திருக்கான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சர்வ் பட் ஒசாமு எடுக்க அது வெளியே போய் விழுந்துருதா. அடுத்து ககையம்மா சர்வ் அடிக்கிறான். பட் அதை ஸ்லோ அடிச்சு விட அவனுங்க எடுக்கிறானுங்க. பட் அது அவ்வளவு ஸ்லாப்பியா இருக்க நம்ம ஹீரோஸ் அதை அசால்ட்டா ரிசீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஹினாட்டா வச்சு ஸ்கோர் பண்ணிடுறானுங்க. 24-25 இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்ம ஹீரோஸ் ஜெயிக்க போறாங்க. அடுத்த சர்வ் ககையம்மா அடிக்கிறான். ஆனா அந்த ஓஜிரோ ரிசீவ் பண்ண அட்சுமு செட் பண்ணி ஈஸியா அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இனாரிசாக்கி சேர்ந்த சில பசங்க எல்லாம் எப்போ அந்த ககையம்மா பயங்கரமா சர்வ் அடிக்கிறான்ல அந்த மாதிரியான ஒரு ப்ராடஜியா நானும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த சின்சுக்கே இல்லப்பா நீ அப்படி சொல்றது கரெக்டா இருக்காது. ஆக்சுவலி எங்கிட்டயே இதை சில பேர்லாம் கேட்டு இருந்திருக்காங்க. நானே 3rd இயர் படிக்கிறேன். பட் என்னோட வயசுல கம்மியா இருக்கிற அட்சுமு வந்து பிளேயிங் 6ல இருக்கிறான். அதனால அவன் ஒரு ப்ராடஜி அவன் மேல உனக்கு எந்த ஒரு ஹேட்ரேடும் வரலையான்னு. ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ராடஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே சரியா புரியல. பட் அவங்க ப்ராடஜி அப்படின்னு எதை மீன் பண்ண வராங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நான் பேசிக்கா சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு வைங்க 1 to 10 அப்படின்னு சொல்லி அதை நான் தினைக்கும் செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா அட்சுமு மாதிரி ஆளுங்க அதை 1 to 20 வரைக்கும் செய்வானுங்க. ரொம்பவுமே அதிகமா அதை புஷ் பண்ணிக்குவானுங்க. ஈவன் சில நாள் அது 1 to 10 1 to 20 இல்லாம A to Z வரைக்கும் இருக்கும். அவனுங்க எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் போதே டேலண்டடா எதுவும் கிடைக்கல. அவங்க நம்மளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். நேச்சுரலாவே நம்மளோட ஒருத்தன் பெட்டரா இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். அதுக்குன்னு அவங்கள ப்ராடஜின்னு சொல்றது தப்புன்னு சொல்ல வரல. பட் ஒரு ப்ராடஜி அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே டேலண்ட் இருக்கும் நம்புறது தான் ரொம்ப தப்பான விஷயம். அது அவங்க பண்ண ட்ரைனிங்க வந்து மதிக்காத மாதிரின்னு சொல்ல. அதுவே மேட்ச்ல இன்னொரு பால் வருமா பார்த்தா அதை ககையாம எப்படியாவது டம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆஹா எட்லியே அப்படின்னு பார்க்கும்போது டம்ப் பண்றான். பட் அவங்க சைட்லயே உழுக போற மாதிரி இருக்கு. குறுக்கால போந்த ஹினாட்டா அவன் காலை வச்சு தட்டி விட்டு அந்த இடத்துல பாயிண்ட் அடிக்கிறானா. ஆஹா டயர்ட் ஆயிட்டமோ அப்படின்னு ககையாமக்கு புரிய வர ஷின்சுகே அவன் டீம்மேட்ஸ் கிட்ட சாரி புலம்னதுக்குங்கும் போது இல்ல பரவாயில்லம்பானுங்களா. டனாக்காவும் ககையாம பார்த்து ரைட் இவன் என்ன எப்போ பார்த்தாலும் புஷ் பண்ணிட்டே இருக்கிறான்னு யோசிக்க அட்சுமுமே பரவாயில்லையே அந்த குள்ளக்கா பயங்கரமா இருக்கிறான்னு நினைப்பான். அடுத்ததே அந்த ரெண்டாரோ ஸ்கோர் பண்ணிடுறானா. அவன் அட்சுமுவை பார்த்துட்டு லைட்டா அட்சுமு வந்து அவனோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆனா மிஸ் ஆயிட்டு திருப்பி வந்தவன் பயங்கர ஷார்ப்பா இருக்கிறான்னு யோசிக்க அதுக்கப்புறம் அட்சுமு சர்வ் அடிக்கிறான். டைச்சினால அதை எடுக்க முடியல. ஃப்ளோட்டிங் சர்வ் வெளியே போய் விழுந்துருது. நம்ம ஹீரோஸ் எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா இருக்கும் போது அங்கிருந்து கோச் யூகாய்டே நம்மளால ஒன்னும் மந்திரம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அப்பதான் டைச்சிக்கு ரியலைஸ் ஆகுது கமான் கைஸ் நம்மளோட எல்லா மேட்சும் இப்படிதானே இருக்குது எதுக்கு டென்ஷன் ஆயிட்டுன்னு. ஸ்டில் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்லாம் கிடையாது.
சோ என்னதான் இந்த இடத்துல எந்த ஒரு மிராக்கிளும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவை இல்லைனாலுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இவ்வளவு நாள் அவங்க எதை பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்களோ அதை ஒழுங்கா பண்ணாலே போதுமானது. அட்சுமு தான் சர்வ் அடிக்கிறானா, ஆனா அந்த ஒரு சர்வ் டைச்சி எப்படியே எடுத்து கொடுக்க ககையாமா எப்பா பயங்கர டயர்டா இருந்தாலுமே சம்ஹவ் மேனேஜ் பண்ணி செட் பண்ணும்போது ஹினாட்டா அந்த இடத்துல அச்சு ஸ்கோர் பண்றானா. பட் இந்த தடவை அந்த ஒரு செட் அந்த ஒரு ஸ்பைக் எல்லாம் பார்த்து அட்சுமு பயங்கர ஹாப்பியா இருக்கிறான். டேய் ககையாமா உனக்கு வேற லெவலான ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்கான்டா அப்படின்னு. அடுத்து ஹினாட்டா சர்வ் அடிக்கும் போது அதை எடுத்துட்டு அவனுக்கு ஸ்பைக் பண்றதுக்காக வர அதை தடுக்கிறதுக்காக நம்ம சுகிஷிமா தான் போறானா. பட் அவனுக்கு தெரியுது ரைட் இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இல்ல யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்னும் அவ்வளவு எனர்ஜில இல்ல, ஆனா இதை தடுக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெண்டாரோவை அதிக தூரம் அடிக்க முடியாத மாதிரி கவர் பண்ணிக்குவானா. டைரக்டா அவன் ஹினாட்டாவோட கையில தான் அடிப்பான். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல பால் ககையாமக்கு போக டைரக்டா அசாகிக்கு அடிப்பானா. அண்ட் நம்ம ஸ்பைக் அடிக்கும் போது அந்த ஒரு பாலை ரிசீவ் பண்ணிடுறாங்க. அட்சுமு செட் பண்ண ஸ்பைக் அடிக்கிறாங்களா. பட் அந்த ஒரு பாலை டனாக்கா எடுத்து கொடுக்க ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டை நம்ம ககையாமா பண்றான். அந்த இடத்துல அசாகியும் ஓகே அதை விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்பைக் அடிக்கும் போது ஆப்போனன்ட்டோட கையில பட்டு அப்படியே தெரிச்சு வெளியில ஆடியன்ஸ் கிட்ட போய் விழுந்து பாயிண்ட் கிடைக்குது நம்ம ஹீரோஸ்க்கு. அப்ப வெளிய இருக்கிற சின்ஸ்க்கு யோசிப்பான் ஓகே இப்ப மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, யாரு கடைசி பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ஹீரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இனாரிசாக்கி திருப்பி ஒரு தடவை ஸ்கோர் பண்றாங்களா. சோ மறுபடியும் பார்த்தா அவங்க சர்வ் அடிக்கன்னு சொல்லி இந்த தடவை நம்ம ஹீரோஸ்க்கு சான்ஸ் கிடைக்க ககையாமா ஒரு செட்டர் டம்ப் பண்ணி அப்படியே அந்த அட்சுமா ஒரு மாதிரி பாப்பானா. சோ அவனுக்கு பயங்கர எக்ஸைட் ஆயிரும். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும் நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிருவாங்கிற போது நம்ம சுகிஷிமா தான் சர்வ் அடிக்கிறானா அதை எடுத்துறானுங்க. சோ அடுத்தது ஆப்வியஸ்லி சிங்க்ரோனைசிங் அட்டாக்காக போக ஸ்பைக் அடிக்கும் போது மறுபடியும் அந்த இனாரிசாக்கி அதை எடுத்துறானுங்க. சோ மறுபடியும் பிளாக் பண்றதுக்காக போக டைச்சி பால் எடுக்கிறான். ககையாமா செட் பண்ணி டனாக்கா அடிக்க மறுபடியும் அந்த பாலை பிளாக் பண்ணிடுறாங்க. திருப்பி எடுத்து மறுபடியும் ககையாமா செட் பண்ண வெளியே நின்று நம்ம கோச் யூகாய் மெதுவா ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. சோ ஸ்பீட் அப்படிங்கிறது பிரஷர் அதிகமாக அதிகமாக அந்த ஒரு மொமெண்டமா கீப் அப் பண்றதுக்கான ஒரு விஷயமா அமைஞ்சாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு சாவுங்கிற மாதிரி அவரோட மைண்ட்ல இருக்கும். அப்ப கரெக்டா நம்ம ஹினாட்டா பாலை டச் பண்ணி அப்படியே பறக்க விடுவானா மேல. சோ அப்பதான் ஒரு அளவுக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஓகே ஃபைன் நம்ம ரொம்ப பதட்டமா ஆடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்க சிங்க்ரோனைசிங் அட்டாக்காக போறாங்க. டனாகாக்கு செட் பண்ண பட் அவன் பாலை பிளாக் பண்ணிடுறாங்களா. வெளியே போனதை சுகிஷிமா எடுக்க ட்ரை பண்ணும்போது முடியாது. பட் டைச்சி உள்ள போன் தட்டி விட பவுன்ஸ் பேக் ஆன அந்த ஒரு பால மைனஸ் டெம்போல அட்சுமு ஒசாமுக்கு செட் பண்ணும்போது பார்த்தா ஹினாட்டா அண்ட் ககையாமா ரெண்டு பேருமே கையை வச்சு அதை தடுத்து விட்டுருவானுங்களா. சோ வெளியே போன பாலை எடுக்க முடியாமலே போக 30-32 சொல்லிட்டு ஜப்பானோட செகண்ட் பெஸ்ட் டீமான இனாரிசாக்கிய அந்த இடத்துல கரசுனா தோக்கடிக்கிறாங்க. ஹினாட்டா அண்ட் ககையாமா ரெண்டு பேரையும் நம்ம டீம் பயங்கரமா சீரா பண்ணிட்டு இருக்காங்களா. மேட்சை பார்த்துட்டு இருந்த நெக்கோமாமே ஓகே ஃபைன் அடுத்து யார் கூட மோத போறோம் தெரிஞ்சிருச்சு நாங்க இருந்து கிளம்ப. இனாரிசாக்கி பிளேயர்ஸ் எல்லாரும் பயங்கர டயர்டா இருப்பாங்க. சின்சுகே மூஞ்சில எல்லாம் ரியாக்ஷனே இருக்காது. ஈவன் அந்த ஒரு மேட்ச நம்ம சிரடோரிசாவோட கோச் இருக்கிறாருல அவரும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. பிளேயர்ஸ் எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அட்சுமு ஹினாட்டாவை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு செட் பண்ண வேண்டாம்னு சொல்றானா. பட் அந்த ஒரு நாள் வரக்கு முன்னாடி அடுத்த இன்டர் ஹை ஸ்கூல்ல அவங்கள பொழக்கறண்டா அப்படின்ட்டு போக அதுக்கப்புறம் சீரோ டீம்ல வந்திருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இனாரிசாக்கியோட சீரோ டீம் வந்து இவங்களுக்கு அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணுவாங்களா. இல்ல நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது நாங்க தோத்து போயிருக்கோம் எங்களை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லா நல்ல மேட்சையும் நாங்க அப்ரிஷியேட் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்களா எங்க ஃபேன்ஸ் எல்லாம். சோ அதுக்கப்புறம் நேரா போயிட்டு அந்த சின்சுகே இருக்கிறான்ல சோ அவன்கிட்ட சாரி சொல்லும் போது என்னடா என்கிட்ட சாரி சொல்லி நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி அவங்கள நோஸ் கட் பண்ணி விட இல்ல அப்படி இல்லங்க போது சரி நானும் அப்படி மீன் பண்ணணும்னு சொல்ல வரல. நீங்க ரெண்டு பேருமே பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு பிளேயர்ஸ் தான். பட் ஒரு டீமா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம ஒன்னும் மொக்க அப்படின்லாம் கிடையாது. ஏதோ இந்த தடவை நம்ம தோத்து போயிட்டோம். ஆனா நீங்க மேட்ச்ல சர்ப்ரைசிங்லி நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா அதை ஏன் நீங்க பிராக்டிஸ் மேட்ச்ல பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ரொம்ப முக்கியமா உண்மையாலுமே தோக்குறது வந்து பயங்கர கடுப்பாதான் இருக்குது. சரி என்னமோ உங்களை டீம்மேட்ஸா வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்ததை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பி ஆகுறேன்னு சொல்லி சிரிப்பானா. அங்க இருக்கிற எல்லாத்தோட கண்ல இருந்து கண்ணீரே வந்துரும். என்னது சின்சுகே எங்களை பார்த்து சிரிக்கிறானா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஃபுகுரோடானியோட மேட்ச் நடந்துருக்குமா அதுல ஆப்வியஸ்லி அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. பரவாயில்லையே கரசுனா அவங்களோட மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த போர்ட்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப பொக்குட்டோ நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறான், நல்லா இன்னைக்கு வந்து விளையாடுறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனிச்சு அக்காஷி இல்ல அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கூடாது, பொக்குட்டோ கண்டிப்பா சொதப்பும் அப்படிங்கறதுமே நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே மேட்ச்ல இருந்து டிட்டாச்சா இருக்கணும், ஒரு மெத்தடாட்டிக்கலா ஒரு ஃபார்முலாவோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அவனு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா பொக்குட்டோ நல்லா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவனை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு அக்காஷி நினைக்கிற ஒரு ஆளு. சோ அதனாலதான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு திருப்பி அவங்க தங்கிருக்க இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிவில நியூஸ் போட்டு இருந்திருப்பாங்களா அந்த ஒரு மேட்சை பத்தி. சோ அதை பார்த்துட்டு இருப்பாங்களா, மேட்ச் அனாலிசிஸ் மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு பிளேயரும் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாரு நம்ம எல்லாம் டிவில காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சுகிஷிமா மட்டும் ஓரமா வந்து போன் ஆடிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் கன்யூஸா யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டி அவங்க பயங்கரமா சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம்
பக்கம் நம்ம பொக்குட்டும் ஆகாஷையும் அப்படியே லைக் தங்கிருக்க ஹோட்டல் ரூம் மட்டும் வெளியே வருவாங்களா, ஏன் டிவில மேட்சை பத்தி போட்டுருக்காங்களே நீ போய் பாக்கலன்னு கேட்கும் போது ஏற்கனவே பாத்துட்டேன்னு சொல்லுவானா, ஆனா நீ கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேல அதெல்லாம் பாக்குற ஒரு ஆளு. நான் ஒரு 20 தடவை பார்த்தேன். ஆக்சுவலி நான் டிவில அந்த அளவுக்கு வரல, பட் இருந்தாலுமே 20 போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் ஹை ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் வாலிபால் கண்டிப்பா விளையாட தான் போறேன். ஆனா உங்க கூட இன்னுமே எனக்கு விளையாடணும்னு ஆசை இருக்குதுன்னு சொல்ல, என்னடா பொக்குட்டோ சூசைட் பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கியா? நோ நோ நோ, அதெல்லாம் கிடையாது. ஒரு 130 வருஷம் வாழ போறேன். அப்ப வேற எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? இதுதான் இன்னைக்கு நமக்கு செகண்ட் ரவுண்டே நடந்து இருக்குது. இனி 3வது ரவுண்ட் இருக்குது, குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்னு இருக்குது. இன்னும் நமக்கு நிறைய மேட்ச் இருக்குதுன்னு சொல்லும் போது பொக்குட்டோவும் பயங்கர சீரியஸா அப்படின்னா எல்லாத்தையுமே ஜெயிக்கிறோம்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் கரோசனோட சீனியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம சூகா, அசாகி, அதுக்கப்புறம் டைச்சின்னு, இவங்க 3 பேரும் வேணும்னா இப்பவே நம்ம ககாயமோட ஆட்டோகிராஃப் இது வாங்கி வச்சுக்கலாமா, எப்படியும் பெரிய ஆயிருவான்ல அப்படின்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் லைக் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசுற மட்டும் இல்லாம ஹினாட்டாவோட ரிசீவுமே மேலுமே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு லைக் இந்த சின்ன பசங்க எல்லாருமே நம்ம பார்த்து வளர்ந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா. இன்னொரு பக்கம் நிக்கோமா ஹை ஸ்கூல் இருக்கிறாங்கல்ல, சோ அதுல கூரோ இவங்க எல்லாம் அந்த அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த கரோசனோவை பத்தியே பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசும்போது, அப்ப கென்மா நம்ம டீமால யுஜிச்சுமா இருக்கிற ஒரு டீமை தோக்கடிக்க முடியுமா, இல்லனா அந்த அட்சுமும் ஒசாமும் இருக்கிற டீமையாவது தோக்கடிக்க முடியுமா? முடியாது தானே. ஆனா அவனுங்க பண்ணானுங்க, அதனாலதான் அவனுங்களை பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க போது கூரோ அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், இருந்தாலும் ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது நாம தான் பெஸ்ட்னு சொல்ல மேபி இருக்கலாம், பட் இருந்தாலும் யாரு பெஸ்ட்னு பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கே நம்ம வந்திருக்கோம் போது, இன்னொரு பக்கம் ஹினாட்டா ககையாமா கிட்ட எனக்கு தெரிஞ்சு நெகோமா ஸ்கூல் வந்து தோத்தாலுமே கென்மா அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல, ஆனா நான் கண்டிப்பா அவங்களை தோக்கடிப்பேன்னு ககையாமா கிட்ட சொல்றானா. இங்க கோச் யூகா இருக்கிறாருல, சோ அவரு தன்னோட தாத்தா கூட இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டம்ஸ்டர் ஷோ டவுன் நடக்க போகுதுன்னு சொல்லும் போது, ஓ நீ என்ன நெகோமா கூட போட்டி போட போறீங்களா, ரொம்ப நல்லது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கோச் பண்ணும்போது ஆக்சுவலி நான் எப்படி மத்த பிளேயர்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறனோ அந்த மாதிரி தான் விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க விளையாடுறத விடவுமே அவங்களோட கேமை வந்து அவங்க விளையாடணும் அப்படிங்கறங்காட்டி நான் டீச் பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையா சொல்ல போனா அந்த டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ அதை ரொம்ப ஈஸியாவே பண்ற, என்ன உனக்கு பிரச்சனைனா உனக்கு ஒழுங்கா வாலிபால் விளையாட தெரியாதுன்னு சொல்லி அவனை மொக்க பண்ண. யோ கிழவா நீ என்ன வேணா பேசிக்கோ, பாரு எங்க பசங்க கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சவால் விடும்போது அங்கே இந்த ஒரு சீசனே முடிக்கிறாங்க. எனிவேஸ் இதோட சீசன் 4 முடியுது. ஹைக்யூ தி டம்ஸ்டர் பேட்டில் படம் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இதோட சேர்த்து இன்னொரு படம் இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு படம் இன்னும் வரல, அடுத்த வருஷம் ஆயிரும் நினைக்கிறேன் வரக்கு. சோ தியேட்டர்ல வந்து அதுக்கப்புறம் அது ஓடிடில வந்து சொல்லி அப்புறம் தான் பண்ண முடியும். சோ அதனால முதல்ல இந்த படத்தை பார்த்து முடிச்சிருவோம். படத்தோட ஆரம்பத்துல முதல்ல நினைக்கோமா நம்ம ஹீரோட ஊருக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்ப மொபைல்ல சார்ஜ் இல்லாம அப்படியே ஓரமா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த கன்சோல் எடுத்து கேம் ஆடிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹினாட்டா வந்திருப்பான். தம்பி என்னப்பா ஊருக்கு புதுசா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பார்க்கும்போது, உங்கள்கிட்ட வாலிபால் ஷூஸ் இருக்குதே, நீ என்ன வாலிபால் ஆடுவேன்னு கேட்க, ஆமா லைட்டா விளையாடுவேன். எனக்கு வாலிபால் அவ்வளவு பிடிக்குமா என்ன? இல்ல அவ்வளவு பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது, வெறுக்கிறனும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக ஆடிட்டு இருக்கிறேன். ஆனா நீ வாலிபால ரொம்ப பிடிச்ச ஆடினு வையன், வாலிபால் பயங்கர ஃபன்னா இருக்கும் தெரியுமா. என்னமோ இருந்துட்டு போகட்டும், எப்படி ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் விளையாட போறது இல்லங்கும் போது ஹினாட்டா ஒரு மாதிரி கென்மாவை பார்த்துட்டே இருப்பானா. கென்மாக்கு பயங்கர ஆக்கோட இருக்கும். இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி வந்து நம்ம கென்மா எந்திரிக்க கென்மாக்கு ஹினாட்டா மெசேஜ் எல்லாம் போட்டு இருந்திருப்பானா, நான் மேட்சுக்காக பயங்கர ஆர்வமா இருக்கிறேன்னு. அங்க வந்த கூரோ கிட்ட பாடுறா மேட்ச்ல எழுத்து ஆடுறவனுக்கே மெசேஜ் அனுப்புற அளவுக்கு அந்த குள்ளக்கா பையனுக்கு தில்லு ஜாஸ்தின்னு. அதுவே ஸ்டேடியம்ல காட்டுறாங்க, பார்த்தா நிறைய ஆடியன்ஸ் வந்திருப்பாங்களா. அப்ப நிக்கோமாவோட கோச் நம்ம ஒன்னும் இந்த இடத்துல கரோசனோவை தோக்கடிக்கிறதுக்காக வரல, ஆனா இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு மேட்ச் தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போது எனக்குமே இந்த ஒரு மேட்ச் பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவாரா. பசங்க எல்லாரும் லைன் அப்ல வரும்போது இங்க இருக்கிற யாருக்குமே பாஸ்ட்ல கரோசனோ அண்ட் நிக்கோமாவோட ரைவல்ரி பத்தி தெரியாதுன்னு நினைக்க டக்கேடாவும் யூகாய் வந்துட்டு அப்படியே அவருக்கு கை கொடுக்கும் போது அங்க கேப்டன்ஸும் கை கொடுத்து அப்படி நசுக்கிட்டு இருக்கானுங்க. பிளேயர்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பவுமே நிக்கோமாவோட கோச் ஓகே ஃபைன் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இந்த கென்மாவை எப்படி மோட்டிவேட் பண்ண போறது இல்ல. அவன் மேட்ச்ல ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிற பாசிபிலிட்டி மட்டும் தான் யோசிப்பாங்க போது அவனுமே ஜெயிக்க முடியுமா முடியாதா எனக்கே தெரியல நினைச்சிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் லைன் அப்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பிளேயரா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம டக்கேடா வந்து ஒரு கோச் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு, பட் இருந்தாலும் அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தால யூகாய்ங்கிறவர் தான் ஒரு ஆக்சுவலான கோச்சா இருக்கிறாருங்கும் போது டிவில பாத்துருந்தா நம்ம யூகாயோட தாத்தா அங்க இருக்கிற நர்ஸ் மத்த பேஷண்ட் எல்லாத்துக்கிட்டே பாத்தியா அதான் என் பேரன்ல சொல்லிட்டு இருப்பாரு. ககையாமா தான் முதல்ல சர்வ் அடிக்கிறானா, அதை அவங்க ரிசீவ் பண்ணி ஹைபா வச்சு அடிக்க அதையும் நம்ம ஆளுங்க எடுத்துறானுங்க. பட் தொடர்ந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தா ரொம்ப நேரமா அவங்க ஏர்லயே வச்சிருந்திருக்காங்களா. ஒரு பாயிண்ட்ல ஹினாட்டாக்காக செட் பண்ணக்கு போகும்போது ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கென்மா சொல்லியிருந்திருப்பான்ல, நீங்க இங்க விளையாடுற மேட்ச் எல்லாத்தையும் ஃபன்னுக்காக பண்றீங்க, ஆனா ஒரு ஆக்சுவலான ஒரு மேட்ச்ல உங்க கூட நாங்க விளையாண்டாகணும், அங்க மேட்ச் முடியும் போது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். கட் பண்ணா ஹினாட்டா அச்சு அவனோட கையில பட்டு அப்படியே பால் வெளியே தெரிச்சிருக்கும். உண்மையாலுமே டஃப்பான சேலஞ்சஸ் தாண்டா அப்படின்னு நம்ம நெக்கோமாக்கு புரிய வர ஆக்சுவலி நேத்து நைட்டே பார்த்தா அந்த நெக்கோமா நம்ம ஹீரோஸோட மேட்ச பயங்கரமா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசி அவங்க கூட நம்ம என்ன அக்டோபர்ல ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடணுமா, ஆனா அன்னைக்கு இருந்ததை விட எப்படி அவங்க இவ்வளவு வேகமா எவால்வ் ஆயிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருந்திருப்பானுங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல ஒரு சிங்க்ரனைசிங் அட்டாக் ட்ரை பண்ணும்போது டைச்சியோட பால கூரோ பிளாக் பண்ணிடுறான். மேட்ச்
மேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு தடவை நம்ம சுகிஷிமாட்ட போயிட்டு கூரோ எங்களால ஏன் உன்னோட டிஃபென்ஸ் பிரேக் பண்ண முடிஞ்சது தெரியுமா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ கையை கொஞ்சம் முன்னாடி வைக்காம நேராவே வச்சுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க கோர்ட்ல வச்சு. கமான் சுகிஷிமா உன்னால முடியும் அப்படின்னு பொக்குட்ட கத்திட்டு இருப்பானா. அதுவே அக்காஷி ஓ சுகிஷிமா ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றானா அப்படின்னு யோசிக்க அடுத்த ஹைபா சர்வ் அடிக்கும் போது நம்ம ஹீரோஸ் எடுத்து அதை ஸ்மாஷ் பண்றாங்க. பட் திருப்பி அவனுங்க எடுத்து அவனுங்க ஸ்பைக் பண்ணும்போது நம்ம ஹீரோஸ் ரிசீவ் பண்ணி ஒரு லீபரோ செட் மூலமா அக்காஷி அந்த இடத்துல ஸ்கோர் பண்றானா. இதோட கண்டிப்பா கரசுனா பயங்கரமா வளர்ந்திருக்காங்க அப்படின்னு நெகமாவோட கோச் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல. ஈவன் கூரோக்குமே இவங்க முதல்ல இருந்ததோட பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. சோ அதனால இவங்கள தோக்கடிக்கணும்னா இந்த சிச்சுவேஷனுக்கு கூடிய சீக்கிரம் அடாப்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மேட்ச்ல இன்னும் ஃபர்ஸ்ட் செட் கூட முடியல. அதுக்குள்ள நிறைய பிளேயர்ஸ் டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கிறதுக்குமே வந்து அவங்க 4-5 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் யமாகுஷி சர்வ் அடிக்கிறதுக்காக வரும்போது முதல் சர்வ்ல பாயிண்ட் எடுத்துறானா. அதே மாதிரி இன்னொரு சர்வ் அடிக்க அதை ரிசீவ் பண்ணிடுறாங்க. பட் அடிக்க வரும்போது நம்ம சுகிஷிமா பிளாக் பண்ணி விட பொகுடோல அங்க இருந்து கமான் சுகிஷிமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா எக்ஸைட் ஆவானா. டே அவன நம்ம டீம் இல்லடா அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது அக்காஷி. ஏய் மேன் சுகிஷிமா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்க போலயேன்னு சொல்ல ஆமா நீ சொன்னதான் கொஞ்சமாவது உன்னாலதான் வாலிபால் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க போது டே கென்மா கொஞ்சமா பார்த்து கத்துக்கடா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்த ஒரு சர்வ் அடிக்கிறான். நான் இந்த தடவை எடுத்து அதை பாயிண்ட் ஆக்கிடுறானுங்க. திருப்பி ஹினாட்டா உள்ள வர மறுபடியும் மேட்ச் கன்னியூ ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா நம்ம ஆளுங்க பாயிண்ட் எடுக்க ஒரு பக்கம் அவனுங்க பாயிண்ட் எடுக்குன்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கேன். இவனுங்களை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு கூறக்கெல்லாம் புரிய வருது. அப்ப நெகமோட கோச் யோசிக்கிறாரு. சோ நம்ம பயத்தால மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்டும் ரெஸ்பெக்டும் வர ஆரம்பிக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸை ஃபேஸ் பண்ணும்போது. ஆனா ஒருத்தனுக்கு அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னு அப்படியே நம்ம கென்மாவை பாப்பாரு. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கலினா சீனியர்ஸுக்கு இதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது. இல்ல டீம்ல அது நடக்காது இது நடக்காதுன்னு சொல்லி எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆப்போனன்ட்டோட ரெக்கைய உடைக்கணுங்கிற ஒண்ணுதான் அவனோட டார்கெட்டா இருக்கும்னு நினைக்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல மேட்ச் கன்னியூ ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நம்ம கென்மா அப்படியே லைக் நகர்ந்து போய் அந்த இடத்துல பால் செட் பண்ணி தருவானா. அவங்க பாயிண்ட் எடுத்துடுவாங்க. ககையாம ஆச்சரியமா கென்மாட்ட வந்துட்டு உன்னால நகரலாம் முடியுமான்னு கேட்டுட்டு போவானா. டே நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்ல ஹினாட்டாலாம் ஷாக் ஆயிடுறான். பரவாயில்லையே இந்த கென்மா பையனுமே அவனோட பிளேயிங் ஸ்டைல்ல வித்தியாசம் கொண்டு வரானு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேட்ச் போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க பார்த்தா அது ஒரு டியூஸ்ல போய் முடியுதா. வெறும் முதல் செட்டு தான். ஆனா அதுக்குள்ள பிளேயர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல பயங்கர இன்டென்ஸா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கென்மா 3 பிளாக்கர்ஸ்க்கு எதிராக பால தட்டி விடுற மாதிரி வருமா. போன மேட்ச்ல அட்சுமோ அவங்கள ஃபவுல் பண்ண வச்சிருந்திருப்பான்ல அதே மாதிரி அவன் பால தொடாமலேயே நம்ம ஹீரோஸ நெட்டுக்கு அந்த பக்கம் டச் பண்ண வச்சு ஃபவுல் ஆக்கிடுவான். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா நெகமா அங்க அந்த செட்டை ஜெயிச்சிருவாங்கல்ல. அடுத்து ஒரு பால் அடிக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் அதை எடுத்துட்டு ஒரு சிங்க்ரனைசிங் அட்டாக் ட்ரை பண்ண அதையுமே நெகமா ரிசீவ் பண்ணிடுறாங்க. தொடர்ந்து அந்த ஒரு பால் ஏர்லயே இருக்கும் போது கரெக்டா நம்ம கென்மா இருக்கிறான்ல அவன் வந்து வெறும் ஃபிங்கரிங் மட்டும் பண்ணி விடுறானா. பெரிய பவர்லாம் இருக்காது. ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு பால். பட் ரொம்ப எஃபெக்டிவா அந்த இடத்துல பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க நெகமா முதல் செட்டை கிளியர் பண்றாங்களா. ஈவன் கமெண்டேட்டர்ஸுக்கும் புரியுது எப்படி பாயிண்ட் லூஸ் பண்ணாங்கன்னு. பேசிக்கா கரோசனா பயங்கர அக்ரெசிவான ஒரு அட்டாக்கிங் டீம். சோ அவங்க அட்டாக் பண்றதுல மும்முரமா இருக்க கென்மா போட்ட அந்த ஒரு பால எடுத்தோன்னே நம்ம ககையாமா செட் பண்றதுக்காக தான் போய் இருந்திருப்பான். அது பாக்குறதுக்கு நம்ம ககையாமாவோட சைட்ல வர மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி அது வந்து லீபரோட சைடுக்கு போயிருந்திருக்கும். அதனாலதான் எடுக்க முடிஞ்சிருக்காது. கட் பண்ணி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. கூரோ அந்த இடத்துல நம்ம கென்மாவை தேடிட்டு வந்திருப்பானா. அப்பதான் ஹினாட்டா கிட்ட அந்த கென்மா பேசிட்டு இருந்திருப்பான்ல. சோ நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமான்னு கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் இல்ல. பட் இருந்தாலும் இப்போ நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் மாதிரி தான் இருக்கிறோம்னு சொல்லும் போது கூரோவும் கென்மாவை கூப்பிட்டுட்டு வா டைம் ஆச்சு போகலாம் அப்படிங்கும் போது அங்கிருந்து கிளம்புவானுங்களா. கூரோ கேப்பா நீ தெரியாத நபர்கிட்ட அந்த அளவுக்கு அன்பாலாம் பேச மாட்டியே என்ன செய்தின்னு கேட்க அதான் எனக்கும் தெரியல யோசிக்கிறேன்பானா. மறுபடியும் பிரசன்ட்ல கென்மா பார்த்தா அவனோட டீம்மேட்ஸ் கிட்ட இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சர்வீசஸ் மூலமா நம்மளால பாயிண்ட் எடுக்க முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. அதுவும் இல்லாம அந்த ஹினாட்டா பையன் ஆவரேஜா ஒரு மேட்சுக்கு கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்டுக்கு மேல ஸ்கோர் பண்றான். சோ அதையுமே வந்து டிக்ளைன் பண்ணணும் அப்படிம்பானா. அதுக்கப்புறம் ரெண்டாவது செட் ஸ்டார்ட் ஆகுது. நிக்கோமா முதல்ல சர்வ் அடிக்க அதை எடுத்து ஹினாட்டா வச்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறாங்கல்ல. ககையாம கென்மாவை பார்த்து மறைப்பான் எங்களோட ஃபாஸ்ட் அட்டாக் நீ என்னால தடுக்க முடியாதுங்கிற மாதிரி. இங்க சிரட்டோரிசாவால ஷீக்கி மேட்ச பார்த்துட்டு இருக்கும் போது சட்டோரி வந்துட்டு ஆஹா நெக்கோமா கூடயா ஆனா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ள கரோசனா ஒரு செட்ல தோத்து போயிட்டாங்க. ரொம்ப பாவமா இருக்குது. நெக்கோமாவை ஒரு ஆப்போனண்டா வச்சுட்டு நான் விளையாடணும் அப்படின்னா நாளா கண்டிப்பா அவங்க கூட ஆடவே மாட்டேன். பட் பாக்குறதுக்கு ஜாலியா தான் இருக்கு போல. இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச்ல கரோசனா ஜெயிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அந்த இடத்துல கூவிக்கிட்டு இருப்பானா. இருந்தாலும் அவங்களுக்கே புரிய வருது. ஏன்னு பார்த்தா நம்ம நெக்கோமா வந்து டிஃபென்ஸ்ல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அதே நேரத்துல கரோசனா பார்த்தா அஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீம். இங்க மறுபடியும் நம்ம ஹீரோஸ் ஒரு சிங்க்ரனைசிங் அட்டாக் மூலமா ஸ்கோர் பண்றாங்களா. இருந்தாலுமே அசாகி டனகாக்கெல்லாம் பயங்கரமா டயர்டாக ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல கென்மாவுமே இதை நோட்டீஸ் பண்ணுவேன். ஓகே கைஸ் ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. கூடிய சீக்கிரம் அவனுங்களும் டயர்ட் ஆயிருவாங்க நாமளும் தான். அடுத்து சுகிஷிமா ஒரு சர்வ் அடிக்கும் போது அதை டம்ப் பண்ண பாப்பாங்களா. பட் இருந்தாலும் மறுபடியும் நம்ம ஹீரோஸ் எடுத்துட்டு ஹினாட்டா வச்சு ஃபாஸ்ட் அட்டாக் ட்ரை பண்ணும்போது அவன் கோர்ட்டுக்கு வெளியே அடிச்சிருவான். ஹைபாலாம் கலாய்ப்பான் என்னடா என்ன பார்த்து பயந்துட்டியா வெளியே அடிச்சிட்டேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல மேட்ச் கன்னியூ ஆயிட்டு இருக்குமா. மறுபடியும் பார்த்தா பால் அங்க இங்கன்னு போயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல ஹினாட்டா அடிக்க வர மாதிரி தெரியும் போது 3 பேர் ஒன்னா சேர்ந்து அங்க பிளாக் பண்ணிடுறாங்க.
நாகார்ஜுனாவை சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ஷாக்கிங் தான். எப்படி ஹினாட்டா அடிக்க போறான் அப்படிங்கறத அவங்க முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி 3 பிளாக்கர்ஸ் வச்சாங்கன்னு. ஹினாட்டாவை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு ஏற்கனவே கென்மா சொல்லியிருந்திருப்பானா, அதனாலதான் பிளாக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹைபா ஆர்வத்துல எப்படி அதை கரெக்டா சொன்னு கேட்க, இன்னைக்கு அந்த ஹினாட்டா பையன் ரொம்ப கம்மியான ஸ்பைக் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணீங்களான்னு கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம நிஷினோயா இருக்கிறான்ல, சோ அவனுமே அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட ஹினாட்டாவை அவனுக்கு அதிகமா ரிசீவ் பண்ண வைக்கிறானுங்க, ஈவன் என்ன கூட அவனுங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவான். எப்படின்னு பார்த்தா ரவுண்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே நிக்கோமா அடிக்கிற எல்லா சர்வுமே நேரா நம்ம ஹினாட்டா கிட்ட தான் வருது. அவனையே ரிசீவ் பண்ண வைக்கிறாங்க. அவனையே பால ரிசீவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவனே போய் ஸ்பைக்கும் பண்றான். அதுவே ஹினாட்டா முன்னாடி இல்லாம ரொட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நிஷினோயாவை முடிஞ்ச அளவுக்கு அந்த பால ரிசீவ் பண்ண வைக்கிறாங்க. இது ஏதோ முதல்ல கோ இன்சிடென்ட் தான் நினைச்சேன், பட் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் தெரியல. ஹினாட்டாவை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல, ஹினாட்டா ஒரு பால ஸ்பைக் பண்ணும்போது வெளியே அடிச்சு விட்டு இருந்திருப்பான்ல, சோ அதுதான் இதுக்கான ப்ரூஃபும் கூட. செட்டரா இருக்கிற ஒருத்தனுக்கு தன்னோட ஸ்பைக்கர் பால மிஸ் பண்றது அப்படிங்கிறது பிடிக்காது. சோ அதனால சான்ஸ் கிடைக்கும் போது திருப்பி அவன் ஹினாட்டாக்கு போடுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனை டார்கெட் பண்ணி நம்ம அந்த ஒரு பால பிளாக் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, தோடா என்னடா அந்த கென்மா இப்படி எல்லாம் யோசிக்கிறான், பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருப்பானுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான் 100% நம்மளால எல்லாத்தோட அட்டாக்கையும் வந்து தடுக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ற சான்சஸ் நம்ம கம்மி பண்ணிட்டே இருந்தோம்னா கூடிய சீக்கிரம் அவங்க ஏதாவது ஒன்னு தப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹினாட்டா பையனை அதிகமா ஸ்கோர் பண்ண விடாம அவனை ஒரே இடத்துல லாக் பண்ணணும்னு சொல்லுவான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக், நம்ம கென்மா ஏதோ ஒரு கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துருப்பானா, அப்ப கூற உள்ள வரும்போது ஒரு கேம்ல தோத்து போறதை விட அந்த கேமை கம்ப்ளீட் பண்றது பயங்கர சோகமா இருக்குதுன்னு சொல்லுவான். என்னடா கேம் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல திருப்பி ஆர்டருக்காக வந்துடுறாங்களா, பார்த்தா கன்னியூஸா மேட்ச் போயிட்டு இருக்கும் போது நம்ம கென்மாவோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், எப்படியும் பால பிளாக் பண்றதுக்காக நம்ம ஸ்ட்ராங்கான பிளாக்கர்ஸ் இருக்குதான் செய்யறாங்க. அதே நேரத்துல ஹினாட்டாவை அதிக பால ரிசீவ் பண்ண விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை முன்னாடி நிக்க வச்சிருந்தாலும் அதே பக்கம் பால் அடிக்க அடிக்க நான் பால் எடுக்கலாமா இல்ல பின்னாடி இருக்கிறீங்களா பால் எடுக்க விடலாமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பான். அந்த ஒரு கன்ஃபியூஷனே போதுமானது. ஏன்னா அந்த ஹினாட்டா பையன் ரிசீவ் பண்றதுல பால எடுக்கிறதுலன்னு சொல்லி எல்லாத்திலயுமே ஆர்வம் காட்டுறான். ஆனா ஹார்ட் ஒர்க்காலே எல்லாத்தையும் சாதிக்க முடியாதுன்னு கிடையாதுன்னு ஹைபாக் செட் பண்ணி அங்க ஒரு பாயிண்ட் எடுக்க, அதுக்கப்புறமே தொடர்ந்து மேட்ச் நடந்துகிட்டே தான் இருக்குமா. பார்த்தா ஹினாட்டாவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயுமே பால் அடிக்கிறதுக்காக ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்க, நம்ம ககையாமா வேற வேற ஆளுங்களுக்கு தான் செட் பண்ணிக்கிட்டு இருப்பான் பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே. ஏன்னா அந்த இடத்துல ஹினாட்டானால அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண முடியல. சோ முதல்ல பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஜம்ப் அவனால பண்ண முடியல, டயர்ட் ஆயிட்டு இருக்கிறான். இதுதான் நடக்கும் அப்படிங்கறது கென்மாக்குமே தெரியும். ஏன்னா ஹினாட்டானால தன்னோட ஃபுல்லஸ்ட கொடுக்க முடியலனா அவனை பயன்படுத்துறதோட மத்த வேற யாரையாவது யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியுமா தான் ககையாமா நினைப்பான் ஒரு செட்டராவே. அந்த இடத்துல மறுபடியும் நிக்கோமா தான் ஸ்கோர் பண்றாங்க. கூரோலாம் நம்ம கென்மாவை பார்த்துட்டு என்னடே அவங்கள பாயிண்ட ஸ்கோர் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கெட்சையும் போட்டுட்டு நியாராசா சோகமா இருக்கிறான்னு கேட்க, அதுவே ககையாமாக்கு ஓகே ஹினாட்டானால தன்னோட ஃபுல்லஸ்ட கொடுக்க முடியல, சோ அவனுக்கு போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருப்பானா. சிரட்டோரிசாவோட கோச் சொல்லியிருந்திருப்பார்ல, ககையாமா இல்லாம உங்ககிட்ட எந்த ஒரு திறமையும் நான் பாக்கலன்னு. அதை ஹினாட்டா ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்க சப்ஸ்டியூட் ஆயிட்டு வெளியே போகும்போது சூகா தான் பரவாயில்ல ஹினாட்டா நல்லா விளாண்டா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவான். சோ மறுபடியும் அவனால ஒழுங்கா விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி லைக் ஹினாட்டாவோட மைண்ட்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்க, இந்நேரத்துக்கு நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன் எனக்கு புரிய வரும், அது கண்டிப்பா உன்னோட கேம் பிளேவை அஃபெக்ட் பண்ணும், அதுதான் எனக்கு வேணும்னு கென்மா நினைப்பான். அடுத்த ஒரு பால ஹினாட்டா ரிசீவ் பண்ணும்போது லைக் அந்த பால எடுத்துட்டு அப்படியே தரையில விழுந்துருவானா, இதோட நீ முடிஞ்சடா அப்படின்னு தான் கென்மா நினைச்சுக்கிட்டு இருக்க. அண்ட் அப்ப ஹினாட்டாக்கு என்னால பால் எடுக்க முடியுது இல்ல ஒழுங்கா பண்றனோ அதெல்லாம் கிடையாது, ஆனா பால் தரையில விழுந்துருச்சு அப்படின்னா இனிமேலும் வாலிபால் விளையாட முடியாதுல அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேம் ஆடுறதுக்காக அந்த இடத்துல ஹினாட்டா பயங்கர எக்ஸைட்டிங்கா எந்திரிச்சு நிக்க, இதை கவனிச்ச ககையாம உனக்கு தான்டா ராசா அந்த பால்னு சொல்லிட்டு பயங்கர ஹைட்டா அந்த ஒரு பாலை செட் பண்ணி விடுவானா. சோ போதுமான டைம் அந்த இடத்துல கிடைக்க போகுது. கண்டிப்பா சென்டர்ல இருந்து தான் ஹினாட்டாவும் அட்டாக் பண்ண போறான். ஆப்வியஸ்லி வேகமா அங்க வந்து அந்த ஒரு கேஜ பிரேக் பண்ற ஒரு காகமா உயரமா குதிச்சு அந்த இடத்துல ஒரு ஸ்பைக் அடிப்பானா, நிக்கோமானால தடுக்க முடியாது. ஆப்வியஸா ரைட்ரா எதிர்பார்க்காத சில மேஜிக்கல் ட்ரிக்ஸையுமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி கென்மாக்கு எல்லாமே புரியுது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம். அதுக்கப்புறம் ககையாமா ஒரு சர்வ் அடிக்க பாயிண்ட் எடுத்துறானுங்களா, பார்த்தா நிக்கோமா திருப்பி ஒரு டிஃபெண்டரை உள்ள இறக்குறாங்க. அந்த சப்ஸ்டியூட்டா அந்த டிஃபெண்டரும் ஹைபாவும் சரி ரெண்டு பேரும் பயங்கர ஹைட்டா இருப்பாங்களா. இதை பார்த்த சூகாலாம் இந்த அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி வைக்கிறதுல லீகலா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கென்மா சர்வ் அடிக்கிறான், அதை எடுத்து ஹினாட்டா வச்சு ஸ்பைக் அடிக்கும் போது பிளாக் பண்ணிடுறாங்களா. பட் பிளாக் பண்ண பால ககையாமா எடுக்க டனக்கா ஹைட்டா செட் பண்ணி தரும்போது திருப்பி ஹினாட்டா அடிக்கிறானா, ஆப்பரன்ஸோட கையில பட்டு வெளியே போய் விழுந்து ஹீரோஸ்க்கு ஸ்கோர் கிடைக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்ம ஹீரோஸ் அந்த செட்டை கிளியர் பண்ணிடுவாங்களா. மறுபடியும் பால் வரும்போது நம்ம ஹீரோ சிங்க்ரனைசிங் அட்டாக் ட்ரை பண்ண அந்த பால் அவனுங்க ரிசீவ் பண்ணிட்டு அவனுங்களும் சிங்க்ரனைசிங் அட்டாக் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹினாட்டாவோட கையில பட்டு தெரிச்சு வர பாலை எடுக்க முடியாம அந்த இடத்துல பாயிண்ட் லூஸ் பண்றாங்க. சோ இந்த செட்டை நம்ம ஹீரோஸ் கிளியர் பண்ண அப்ப கென்மா யோசிப்பான், ஒன்னும் ஹினாட்டா தன்னோட ஃபுல்லஸ்ட வந்து காட்டவே இல்ல, இருந்தாலுமே அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து ககையாமா அவனுக்கு பாலை செட் பண்ணி கொடுத்தான். மேபி அவன் பாலை செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹினாட்டா தன்னோட ஃபுல்லஸ்டுக்கே வந்த மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே அந்த இடத்துல ஹினாட்டா கிட்ட ககையாமா ஏதோ ஒரு தடவை பாலை நல்லா அடிச்சுட்டு அப்படிங்கிற காட்டி ரொம்ப திமிரு காட்டிட்டு இருக்காதுன்னு ககையாமா எப்ப
வளர்ப்பான் போல திட்டிக்கிட்டு இருக்க கென்மா அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டே இருப்பான். அதுவே அங்க கூரோ இருக்கிறான்ல, சோ அவன் பார்த்தா அங்க இருக்கிற அவனோட பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கமான் கைஸ், நம்மளால பாத்துக்க முடியும் அப்படின்னு. சோ அதை கவனிச்ச கென்மாவுமே இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருந்திருக்கான் அப்படின்னு வச்சு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். சின்ன வயசுல இருந்து அவங்க சும்மா வாலிபால் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களா, சோ அந்த டைம்ல கென்மா சரியா ஆடல அப்படின்னாலுமே ஃபைன், நம்மளால கூடிய சீக்கிரம் கத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா தான் கூரோ இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஜிம்முக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பானா, சோ அங்கதான் முதல்ல விளையாடலாமா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற சில கோச் எல்லாம் இருப்பானுங்க, அவங்க கூட சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய பசங்க எல்லாம் ஸ்பைக் பண்றத பார்த்துட்டு உன்னால அதை பண்ண முடியுமாடா கூரோன்னு கென்மா கேட்க சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்பைக்கர்ஸ் மேலேயே பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பான். வாலிபால் மேல பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருந்திருக்கும். கூரோக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கென்மாவும் வாலிபால வந்து பாத்துட்டு இருந்துட்டு, ஆனா ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு அந்த செட்டர் மேல பயங்கர ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். மேட்சஸ்ல எல்லாம் இங்க அடிக்கிற மாதிரி வந்துட்டு அங்க அடிச்சுட்டான் பாத்தியா, அந்த ஒரு செகண்ட் பாத்தியா அப்படின்னு யோசிச்சிருக்க. இது ஒரு பாயிண்ட்ல கவனிச்ச கூரோமே நீ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பான்னு நினைக்கிறேன், நீ வேணா செட்டரா அது ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்படி இருக்கும்போது கூரோவோ மத்த பசங்க எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுறதுக்காக போயிருந்திருப்பானுங்களா. ஆனா அப்போ நம்ம கென்மாவோட அப்பா வந்துட்டு என் பையன் வீட்டுல சும்மா தான் இருக்கிறான், அவனே வேணா இழுத்துட்டு போங்களேன்னு சொல்ல, இல்ல ஃபுட்பால்ல எனக்கு தெரிஞ்ச கென்மாக்கு பயங்கர ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா கண்டிப்பா அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவான்னு நினைக்கிறேன், அந்த ஒரு விஷயத்துல அவன் போக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஈவன் சில பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் நடந்திருக்கும்ல, சோ அப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் விளையாடாம வேர்வை சிந்தாம இருக்கிறத நான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா இந்த கூரோ வந்துட்டு வா விளையாட போகலாம் அப்படின்னு கேக்குற வரைக்கும் சோ இப்ப பிரசன்ட்லயுமே இது ஒரு பிளே டைம்னு சொல்லிட்டு மேட்ச்குள்ள இறங்கி இருந்திருப்பாங்க. சோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ரிவார்டு கண்டிப்பா கிடைச்சுதானே ஆகணும். ஆனா அந்த ஒரு ரிவார்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு டீமும் திருப்பி மூணாவது செட்டுக்கு இறங்குறாங்க. ஆனா இந்த தடவை பார்த்தா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மேட்சஸ்ல தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்களா. சோ கூடவே வந்து அவங்களுக்கு பாஸ்ட்ல ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு அதையுமே சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டு உள்ள வந்து நம்ம சுகிஷிமா ஆப்வியஸா சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒருத்தன், ஆனா கூரோ அண்ட் பொக்குட்டோ தான் அவனை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தா கூரோட பாலைய பிளாக் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு சிம்பிளான கேமுக்கு இவ்வளவு ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட ஒருத்தன் ரொம்ப ட்ரை பண்ணாரா சுகிஷிமா விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேணா விட்டுட்டு போங்களேன் சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமே மேட்ச் கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். பார்த்தா ஒவ்வொரு பாலுக்குமே வந்து அவ்வளவு டைம் எடுக்குமா, கிட்டத்தட்ட லைக் ஒரு 6-7 அப்படின்னு தான் பாயிண்டே எடுத்துருப்பானுங்க. நான் அதுக்கே வந்து எல்லாரும் பயங்கர எக்ஸஸ் ஆயிருந்திருக்கேன். அந்த இடத்துல ககையாம சர்வ் அடிக்க அதை எடுத்து அவனுங்க ஸ்பைக் பண்ணும்போது நம்ம ஆளுங்களே எடுத்து அதை திருப்பி ஸ்பைக் பண்றானுங்களா. ஆல்மோஸ்ட் கென்மாவோட மூஞ்சில பட்டு அந்த ஒரு பால் தெரிக்க அவனுங்க எடுத்து கொடுக்கும் போது கென்மா அதை ஒரு செட்ட டம்ப் பண்றான். அதை ஹினாட்டானால எடுக்க முடியாம போகும்போது ஹினாட்டாவை பார்த்து கென்மா சிரிப்பானா. அப்பதான் எமமோட்டோ ஒரு தடவை சொல்லியிருந்திருப்பான், உனக்கும் அந்த ஒரு ஹினாட்டாங்கிற பையனுக்கு ஒரு விதமான ஒரு வைப் இருக்குது, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ரைவல்ஸா அப்படின்னு கேட்டிருந்திருப்பானா. அப்படிலாம் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பான். அதுக்கப்புறம் நிக்கோமா சர்வ் பண்றதுக்காக ஒரு சப்ஸ்டியூட் உள்ள இறக்கி விட ஒரு ஹைட்டான ஒரு பால செட் பண்ணி தரானா. ஆனா அதை எடுத்து நம்ம ஹீரோஸ் அடிக்கும் போது இவனுங்களும் எடுத்துறானுங்க. டைரக்டா கென்மா கூரோக்கு செட் பண்ணி தரும் போது நம்ம நிஷ்னோயா அதை ஏர்ல பறக்க விடுறானா. மறுபடியும் ககையாம ஹினாட்டாக்கு போட பால பிளாக் பண்றதுக்காக 3 டிஃபெண்டர்ஸ் வராங்க. ஆனா அப்போ எங்க அடிக்க போறேன் அப்படிங்கறத கெஸ் பண்ண கென்மா அதை வேகமா தடுக்கிறதுக்காக வருவானா. பட் ரொம்ப ஹைட்டா தட்டி விட்டுருவான். சோ கென்மாக்கு பின்னாடி அந்த ஒரு பால் போய் விழுந்து இவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்க அந்த இடத்துல ஆக்சுவலி கென்மா அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. இன்னும் அவனே ஏதாவது அடிக்கடி பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது இல்ல ஆக்சுவலி நான் பயங்கர ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்லுவானா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, சோ பாயிண்ட் அடிச்சு ஹாப்பினஸ்ல லைக் பயங்கரமா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கும் போது அதுவே கூரோவும் அந்த இடத்துல அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறானா. பாடுறா கென்மாவோட வாயில இந்த மாதிரிலாம் இருந்து வார்த்தைகள் வருதுன்னு. ஒரு சின்ன டைம் அவுட்டுக்கு அப்புறம் திருப்பியுமே எல்லாரும் உள்ள வராங்களா. மறுபடியும் பார்த்தா அவங்க ஸ்கோர் அடிக்க இவங்க ஸ்கோர் அடிக்க பால் அங்க போக இங்க போக அப்படின்னு சொல்லி கன்னியூஸா பால் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். அப்ப கென்மா இருக்கிறான்ல அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மேட்ச் காட்டுவாங்க. சோ ஆளு பயங்கர டயர்டா இருப்பான். பட் இருந்தாலும் பாலை வந்து விட்டுறக்கூடாது, மேட்ச் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து பிறண்டாலுமே ஸ்டில் அந்த இடத்துல திருப்பி திருப்பி எந்திரிச்சு ஆடிட்டே இருப்பானா. அப்ப கென்மா கிட்ட ஒரு பால் வரும்போது அவன் டச் பண்ணுவான், பார்த்தா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரும். சோ அதிகமா வேர்வாதுல இருக்குமா நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஹினாட்டா சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கரோசுனா ஜெயிச்சிருந்து இருப்பாங்க. ஜெயிச்சாச்சல முட்டா பையில சீக்கிரம் வாடா அப்படின்னு ககையாம திட்ட நம்மளோட கென்மாவை தவிர மத்தபடி இங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்களா. அதுவே கென்மா சின்ன வயசுல அவன ரூம்ல இருந்து கூரோ வெளியே கூட்டு போயிருந்திருப்பான்ல. சோ அதனாலதான் வாலிபால் ஆட முடிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு மேட்ச் விளையாண்டு நல்லா பயங்கர ஹாப்பியா இருக்க முடிஞ்சது. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிலாம் கூரோட்ட சொல்ல அவன் லைட்டா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிரும். இருங்கடா யாரும் என்ன கண்ணை பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்படியே கோச்சஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நம்ம கோச் யூகாயோட தாத்தா இருக்கிறாருல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவரும் கை கொடுப்பாரு. எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது ஹினாட்டாவும் ககாமாவும் வந்துட்டு கென்மா கிட்ட கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம விளையாடுவோம்னு சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் நெக்கோமா இன்னொரு மேட்ச பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்களா. அதே இடத்துலதான் நம்ம கரோசுனாவும் இருப்பாங்க. அந்த கொராயின்னு ஒரு வெள்ள முடிக்காரர் இருந்தான்ல. சோ அவனோட டீமான கமோமெடா அப்படின்னு ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும். சோ அவங்க தான் அடுத்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருந்திருக்காங்க. டைரக்டா நேரா நம்ம ஹினாட்டா கிட்ட வந்துட்டு ஓகே ஃபைன் இன்னைக்கு தேதிக்கு லிட்டில் ஜெயண்ட் யாரு அப்படிங்கறத
மோதி பாத்திரலாமான்னு கேட்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. சோ எனிவேஸ் அடுத்த படம் அடுத்த வருஷம் வருமாமா, நம்ம மறுக்கா சொல்லிட்டே இருக்கிறேன். சோ திருப்பி கேட்காதீங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிச்சு அப்படிங்கும் போது ஏதாவது பண்ணிருங்க. சோ தேங்க்யூ.